हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः, गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। नन्दसूनुं राधिकां च भावयन्तं सदा हृदि वन्देऽहं गुरुदेवं तं कृष्णप्रेमरसप्रदं, कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम्, अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं, यत्कृपातमगं वन्दे परमानन्दमाधवम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं, व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारत। अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीं अम्ब त्वाम् अनुसन्ततामि भगवद्गीते भगवद्गीते। नमोऽस्तुते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्र, येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये, ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं, देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटा जयत्रदजला गान्धारनीलोत्पला, शल्यग्रागवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला। अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी, सोत्तीर्णाः खलु पाण्डवैररणदी कैवर्तकः केशवः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटम्, नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधना बोधितं। लोके षड्जनषट्पतैः अहरहप्येबीयमानं मुदा, भूयात् भारतपङ्कजं कलिमलप्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं, यत्कृपातमगं वन्दे परमानन्दमाधवम्। एकं शास्त्रं देवकी पुत्रगीतं, एको देवो देवकी पुत्र एव, एको मन्त्रः कृष्णनामानि यानि, कर्माप्येकं तस्य देवस्य सेवा। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं, प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोविंद नाम संकीर्तनं गोविंदा गोविंदा। பகவான் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை பரம கிருபையோட உபதேசம் பண்ணினான். பகவத்கீதையினுடைய பிரயோஜனம் சோக மோகங்களை தீர்க்கணும். அர்ஜுனன் ரொம்ப உற்சாகமாக யுத்தம் பண்ண வரான். முதல் அத்தியாயம் படித்து பார்க்கும் பொழுது அர்ஜுனன் பகவானை பார்த்து சொல்றான், ரதம் ஸ்தாபயமே அச்சுதா, ரதத்தை கொண்டு நிறுத்து அப்படிங்கிறான். நல்ல மேடான இடத்துல ரதத்தை கொண்டு நிறுத்து அப்படிங்கிறான். யாவதேதான் நிரீக்ஷேகம் யோத்து காமான் அவஸ்திதான், கைர்மயா சக யோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்தியமே என்று சொல்றான். என்னோட யார் யாரெல்லாம் யுத்தம் பண்ணணும்னு வந்திருக்கா அப்படின்னு நான் பார்க்கிறேன், கொண்டு நிறுத்து என்று சொல்றான். தார்தராஷ்டிரஸ்ய துர்புத்தேஹே, தார்தராஷ்டிரஸ்ய துர்புத்தேஹே,
அநேகமா திருதராஷ்டிரனுடைய பயல்கள்லாம் திருட்டு பயல்கள் தான். அதனால அடிக்கணும், எல்லாரையும் செம்மையா அடிக்கணும், வண்டியை கொண்டு நிறுத்து அப்படின்னு சொன்ன அர்ஜுனன் அங்க போய் பகவான் பஷ்ய இதான் குருநிதி, இங்க கூடியிருக்கக்கூடிய குருக்களை பார், கௌரவர்களை பார் அப்படின்னு சொன்ன. அப்ப அர்ஜுனனை பீஷ்மரை பாரு, துரோணனை பாரு, துரியோதனனை பாருன்னு சொல்லல பகவான். பகவான் சொல்றான் பஷ்யைதான் குருநிதி என்று சொல்றான். தத்ரா பஷ்ய ஸ்திதான் பார்த்தஹ பித்ருநத பிதாமகானி ஆச்சாரியான் மாதுலான் பிராத்ரூன், எல்லாரையும் மாமம் மச்சான் இவன் தானே பார்த்தான். அதுதான் சோகமோகம். யுத்தம் பண்றேன்ட்டு வந்துட்டு இங்க தன்னுடைய டியூட்டியில பின்வாங்குறான். பின்வாங்கி இவாளை அடிச்சு நான் ஏன் இந்த இடத்துல ஒரு கோட்டை கட்டணும் அப்படின்னு அவன் பண்ணும் பொழுது பகவான் அவனுக்கு தர்மத்தை தான் போதிக்கிறான். அவனை சொல்லும் பொழுது குமதிம் அகரது ஆத்ம வித்யாயக சரணரதிஹி தஸ்யமேஸ்து என்று பீஷ்மர் சொல்றார். அந்த அர்ஜுனன் அங்க நில தடுமாறி போகும் பொழுது அவனுக்கு ஆத்ம வித்தியை உபதேசிச்சியே, கண்ணா உன்னுடைய திருவடிகள்ல என்னுடைய மனசு எப்போதும் இருக்கட்டும் என்று ஜெகத்குருவான கண்ணன். அப்போ இதுல பகவான் முதல்ல கர்மயோகம் அப்படிங்கிறத எடுத்து சொல்றான். கர்மயோகம் சொல்றதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே யாருக்கும் எந்த விஷயத்தை எந்த சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணினாலும் அதுல நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்கணும். சம்பந்தம் இல்லாத விஷயத்த நீங்க இப்ப எல்லாரும் பகவத்கீதை கேட்கிறேன் அப்படின்னா, சம்பந்தம் இல்லை சார், எனக்கும் பகவத்கீதைக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அப்ப பகவத்கீதை கேட்கறதுல அர்த்தம் இல்லை. அதனால நமக்கு சம்பந்தம் இருக்கணும். சம்பந்தம் இருந்தா மட்டும் போராது, அதுல ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கணும். சம்பந்தம் பிரயோஜனம், அப்புறமா அந்த பிரயோஜனம் கையில கிடைக்கணும். அந்த பிரயோஜனம் கையில கிடைக்கணும், அதுக்கு அபிதேயம் என்று பெயர். யாரும் எவர்களும் லோகத்துல சம்பந்தம் இல்லாத விஷயத்துல போக மாட்டார்கள் இல்லையா? சம்பந்தம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா நமக்கு அது சம்பந்தம் இல்லை அப்படின்னுட்டோ, அது சம்பந்தம் தான் இருந்தாலும் அதுல நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னுட்டோ, சம்பந்த பிரயோஜனாதிகள் இருந்தாலும் நம்ம என்னதான் பிரயோஜனம் இருக்கு அப்படின்னாலும் அதுல நம்ம பணம் போடலாம் அப்படின்னு போட்டா சம்பந்தம் இருக்கு, கையில பணம் இருக்குன்றதுனால சம்பந்தம் இருக்கு. அதுல உனக்கு 1000 ரூபாய் போட்டா 2000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறது அதுல பிரயோஜனம். ஆனா அந்த 2000 ரூபாய் கையில வந்தாதானே அபிதேயம், வர வரைக்கும் நிச்சயம் இல்லையே. அதுபோல கையில கிடைக்கிற வரைக்கும் அது யாரும் அதுல ஒரு உற்சாகம் காட்ட மாட்டார். அதனால இந்த இடத்துல என்ன அப்படின்னா வாசுதேவாக்கியம் பரம் பிரம்ம, இதுல நமக்கு சம்பந்தம் என்ன அப்படின்னு விட்டா மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா என்று நாம அத்தனை பேரும் சம்சாரத்தில் இருக்கிறதுனாலையும், நமக்கு சோகமோகங்கள் இருக்கிறதுனாலையும், நமக்கு மனசுல கலக்கங்கள் இருக்கிறதுனாலையும், பயம் இருக்கிறதுனாலையும், காமக்ரோதாதிகள் இருக்கிறதுனாலையும், யாருக்கு வயிற்று வலி இருக்கோ அவன் கண்டிப்பா டாக்டர் கிட்ட போகணும் அப்படிங்கிற சம்பந்தம் அவனுக்கு இருக்கு. அவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா வியாதிங்கிற சம்பந்தம் இருக்கு அவனுக்கு. அதுபோல நம்ம எல்லாருக்கும் ஆதி அப்படிங்கிற பிறப்பு அப்படிங்கிற சம்பந்தம் இருக்கிறதுனால கீதை கேட்கணும். பிரயோஜனம் என்ன அப்படின்னுட்டா, இதனுடைய பிரயோஜனமானது என்ன அப்படின்னுட்டா சோகமோகங்களை நிவர்த்தி பண்ணும். சோகமோகங்களை எப்படி நிவர்த்தி பண்ணும் அப்படின்னா, கேட்டுவிட்டதுனால பிரயோஜனம் உண்டா அப்படின்னா, ஒருத்தன் நன்னா மத்தியான வேளையில தூங்கி விட்டான். தூங்கும் பொழுது அவனை போலீஸ்ல பிடிச்சிட்டு போய் அவனை செம்மையா லத்தி சார்ஜ் பண்ற மாதிரி அவனுக்கு ஒரு கனவு வர, அவன் உடனே அப்பா என்ன அடிக்காதீங்கோ 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 நான் தப்பு பண்ணல அப்படின்னு தூக்கத்திலேயே உளறான். உடனே அவனுடைய தோப்பனார் அங்கேருந்து குழந்தை எழுந்திருப்பா அப்படின்னு அவனை தட்டி எழுப்பி கண்ணை தொடச்சி விட்டு, என்ன கனவு கண்டியா அப்படின்னு ஒன்று, ஆமாப்பா கனவு கனவா அப்படின்னு ஒன்று அவனுக்கு அந்த உள்ளுக்குள்ள சூட்சும சரீரத்துல அவன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்குறது மாதிரி அவன் பட்ட அவஸ்தை அவனுக்கு தெளிவாயிடும். அப்போ அவனுக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னு விட்டா, இந்த சரீரம் அழியக்கூடியது, ஆத்மா அழிவில்லாதது. அப்ப பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதே பிரயோஜனம். அப்ப அபிதேயம் அப்படின்னா தெரிஞ்சுண்டா அது கையில கிடைச்சிடுமா? அன்னம் அப்படின்னு எழுதிண்டா, அன்னம்னு எழுதி அதை நக்கினா பசி போயிடுமா? மதுரம் ஸ்வீட் அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதினா இனிக்குமா அப்படின்னு கேட்கறா சில பேர் இல்லையா? அப்போ ஒரு
வேலைக்கு போய் சம்பாதனம் அப்படின்னு ஒரு கர்மா பண்ணி சம்பாதிக்க வேண்டியது. அதுபோல இங்க பகவானுடைய விஷயத்துல இது நம்மளை தவிர வேற அந்நிய வஸ்துவா பகவான் இல்லாததுனால, நம்மளுடைய அந்தர்யாமியாகவே பகவான் இருக்கிறதுனால, இப்ப இந்த பொருளை எடுக்கணும்னா அப்படி கையை நீட்டி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லாம அந்தர்யாமியான பகவானை தெரிஞ்சுட்டாலே போகும். என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வாசுதேவாக்கியம் பரம் பிரம்ம, பரபிரம்மமான அந்த வாசுதேவன் அப்படிங்கிற திருநாமம் உள்ள கிருஷ்ணனை உங்களுக்கு நான் அபிதேயமாக கொடுக்க போகிறேன். பகவத்பாதால் சொல்றார், அபிதேயமான வஸ்து கண்ணன். பகவத்கீதையில உனக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்னா, சம்சாரிகள் அப்படிங்கிற சம்பந்தம். இதுல பிரயோஜனம் என்ன அப்படின்னா, சோகமோகங்களுடைய நிவர்த்தி, ஞானம். ஞானம் குரு கிருபையினால. அப்ப அதுக்கு அபிதேயமான வஸ்து என்ன அப்படின்னுட்டா கண்ணன் அப்படிங்கிற வாசுதேவன் அப்படிங்கிற திருநாமம் உள்ள பரபிரம்மத்தை உங்களுக்கு நான் அபிதேயமாக தரப்போறேன். யாரும் தரப்போறது இல்லை, நமக்கு தான் அது அபிதேயமான வஸ்து, சித்தமான வஸ்து, நம்மளிடத்திலேயே இருக்கிற வஸ்து. நம்மளிடத்திலேயே இருக்கிற வஸ்துவை நம்ம இல்லாதது மாதிரி நஷ்டப்பட்டு நம்ம தேடிட்டு இருக்கும் பொழுது அதை ஒரு குருநாதர் ரூபேன கண்ணனே அதை நமக்கு காட்டுறான். அப்படிங்கிறது அந்த இடத்துல அது எப்படி காட்ட முடியும் அப்படின்னா, அதுக்கும் பகவத்பாதாச்சாரியால் ஒரு கதை சொல்றார். ஒரு ராஜாவுக்கு ஒரு புத்திரன் இருந்தான். அந்த புத்திரன் காட்டுல வேட்டைக்கு போகும்பொழுது ராஜாவுக்கு நஷ்டப்பட்டுட்டான். அந்த புத்திரன் ஒரு 4 வயசு குழந்தை, அங்கேயும் இங்கேயும் காட்டு மிருகங்கள் வளைச்சோடனே அந்த புத்திரன் ஓடி போயிட்டான். குழந்தை மந்திரி ஒரு பக்கம் போயிட்டார், ராஜா ஒரு பக்கம் போயிட்டார். அப்புறமா தான் இந்த சம்பிரமங்கள்லாம் முடிஞ்சுதான் பார்த்தா குழந்தை இல்லை, குழந்தை கெட்டு போயிட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சது. உடனே ரொம்ப வியாகுலப்பட்டார், வருத்தப்பட்டார். ஏகபுத்திரன், எல்லா இடத்துலையும் தேடினார், குழந்தை கிடைக்கல. ஏதோ புலி சிங்கம் அடிச்சுடுத்து அப்படின்னு நினைச்சுட்டு ஊருக்கு போயிட்டார். ஆனா அந்த குழந்தைய ஒரு வேடுவன் எடுத்து வளர்த்தான். அந்த வேடுவனுக்கு குழந்தை இல்லை. அதனால அந்த வேடுவன் தன்னுடைய பெத்த புள்ள இல்லை, கிடைச்ச புள்ள, அதை எடுத்து வளர்த்துட்டு இருக்கான். அப்போ இந்த ராஜகுமாரனா இருந்த இவன் அந்த வேடுவனால வளர்க்கப்பட்டதுனால அந்த வேடுவனுடைய ஆச்சாரங்கள் இவனுக்கு வந்துடுச்சு. அவனை மாதிரியே ஏதோ பரவமரம்னு கத்துறான், அவனை மாதிரியே இடுப்புல ஏதோ வஸ்திரங்கள்லாம் தெரிச்சுக்கிறான், தலையில மாவிலையெல்லாம் வச்சுக்கிறான், கையில ஏதோ அணில் குத்துற கம்பெல்லாம் வச்சுட்டு இருக்கான், வில்லு வச்சுட்டு இருக்கான், இப்படி போறான். வேடுவர்களுடைய பாஷையை பேசுறான். வேடுவனுடைய பத்னியே அவன் அம்மா அப்படின்னு கூப்பிடுறான். அவனுக்கு அங்கேயே கல்யாணம் ஆகுது, அங்கேயே யாரையோ அவன் பத்னின்னு நினைச்சுட்டு இருக்கான். இப்படி ராஜாவா இருந்தும் தன்னை மறந்து அவன் வேடுவனாகவே மாறி போயிடுறான். அவனுக்கு ஒரு 16-18 வயசு ஆகும் பொழுது ஒரு நாள் யாதிரீச்சிகமா அந்த மந்திரி அந்த காட்டு வழியா போகும் பொழுது இந்த வேடுவ பையனை பார்க்கிறார். அணில் குத்தின்னு இருக்கிற பையனை பார்த்த உடனே, குழந்தை இங்க வா, நீ யார் அப்படின்னு இந்த வேடுவனுடைய பிள்ளை அப்படின்னு அவன் சொல்றான். உடனே அந்த மந்திரி சொல்றார், இல்லப்பா நீ இந்த தேசத்து ராஜாவுடைய பிள்ளை, ஏன்னா அவருடைய லட்சணங்கள் தான் உனக்கு இருக்கு. உனக்கு 18 வயசாகுது, 18 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ராஜாவுக்கு ஒரு புள்ள கெட்டு போனான், அநேகமா அந்த பிள்ளையா தான் நீ இருப்ப அப்படின்னு உடனே ராஜாவும் வர, உடனே ராஜா நான் பெத்த புள்ளடா நீ அப்படின்னு சொல்ல, என்னுடைய கண்ணு தான் உனக்கு இருக்கு, என்னுடைய மூக்கு தான் உனக்கு இருக்கு, நீ பெரிய மண்டலாதிபதியினுடைய புள்ள என்று ராஜா சொல். ஆனால் இவன் சொல்றான், இல்ல இந்த வேடுவன் தான் என்னை வளர்த்தான், இந்த வேடுவன் தான் எனக்கு தாயா தகப்பனார் அப்படின்னு சொல்லி அந்த வேடுவனையே தன்னுடைய அப்பாவா நினைச்சிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். உடனே அந்த வேடுவன் சொல்றான், அப்பா நீ எனக்கு பெத்த புள்ள இல்லடா, நீ எனக்கு கிடைச்ச புள்ள, நான் வளர்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே தன்னுடைய உண்மையான தகப்பனாரான அரசனை தெரிஞ்சின்ற மாத்திரத்துல அவன் அந்த வேஷபூஷணங்கள்லாம் இன்னும் வேடுவனாத்தான் இருக்கான். இருந்தாலும் அந்த க்ஷணத்துல கூட வந்த சிப்பாய்கள் எல்லாரும் இவனை யுவராஜா என்று மதிக்கிறார்கள். அந்த மந்திரி இந்த வேடுவன் நேத்தி வரைக்கும் வேடுவனா இருந்தவனை இப்ப இளவரசனாக போறான், அடுத்தது இவன் தான் சக்கரவர்த்தி அப்படிங்கிற மதிப்பு அவனுக்கு வரது இல்லையோ? அவன் இப்போ அந்த வேஷத்தை களைஞ்சிட்டானா, இல்ல இந்த வேடனை விட்டு கிளம்பி போயிட்டானா, இல்ல ஊருக்கு போய் அவன் அரண்மனையில தான் ஏறிட்டானா, அரியாசனத்துல ஏறிட்டானா? எதுவும் கிடையாது. தெரிஞ்சின்ற மாத்திரத்துல தான் ராஜா அப்படிங்கிறது அவனுக்கு எப்படி கிடைச்சதோ அதுபோல இந்த மந்திரி போல நம்ம குருநாதர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னுட்டா, இந்த சம்சாரமாகிய காட்டுல நம்மளுடைய ஞானமாகிய ரத்தனங்களை அபகரிச்சுட்டு திருடர்கள், காமக்ரோதாதிகள்ங்கிற திருடர்கள் நம்மளை சம்சாரத்துல தள்ள, நம்ம யாரோ ஒரு அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்ததுனால அந்த அப்பாவையே சாஸ்வதமான அப்பா நினைச்சுண்டு, அந்த அம்மாவையே நினைச்சுண்டு இங்கேயே இத்தை தின்று இங்கேயே கிடக்கும் அப்படின்னு சாப்பிட்டுண்டு ஆபீஸ் போயிட்டு டிவி பார்த்துட்டு இதுதான் வாழ்க்கை, இப்படி போனா சரி
ஏதோ ஒரு பெரிய வீடு கட்டினா சரி, ஏதோ புடவை வாங்கினா சரி, காரு வாங்கினா சரி அப்படின்னு கஷ்டப்பட்டு அப்புறம் புள்ள வேஷா, மாட்டு பொண்ணு வேஷா அப்படின்னு மொத்து வாங்கிட்டு அப்புறம் கடைசி காலத்துல பயந்துண்டு இப்படி செத்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவலமான வாழ்க்கை. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் குருநாதர் வந்து, அடடே நீ இவனுடைய குழந்தை இல்லடா, நீ பகவானுடைய அம்சம் உங்ககிட்ட இருக்கு, நீ சாட்சாது ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சம் பத்தியா, நீனும் ஆத்மஸ்வரூபன் அவனும் ஆத்மஸ்வரூபன், அதனால உனக்கு சோகமோகங்கள் கிடையாது, உனக்கு இந்த சம்சாரம்ங்கிறது உனக்கு அஜ்ஞானத்தினால ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அந்த தூங்குறவனை எழுப்புற மாதிரியும், அதுபோல அந்த அந்த வேடுவ பையனுக்கு உண்மையான தகப்பனை காமிச்சு கொடுக்குற மாதிரியும் அந்த கிருஷ்ணன் சொல்றானே, மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹா, நீங்கள் அத்தனை பேரும் என்னுடைய அம்சபூதர்கள். நம்ம எல்லாரையும் பார்க்கும் பொழுது கண்ணனுக்கு தன்னோட குழந்தைகள் அப்படிங்கிற எண்ணம் வரது. நமக்கு தான் கண்ணனை பார்க்கும் பொழுது என்னோட அப்பான்னு தோணலை, இங்க உலகத்தில் இருக்கிறதே சாஸ்வதா நம்பின்னு இருக்கும். அப்ப இந்த சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னா, உண்மையான தகப்பன் கண்ணன் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்ட மாத்திரத்துல உனக்கு கோலோகத்துல அதிகாரம் வந்துவிடும், கண்ணனுடைய சொத்துல அதிகாரம் வந்துடுறது என்று பெரியவர்கள் சொல்றார்கள். அதனால தெரிஞ்சின்றதுனால பிரயோஜனமானு கேட்காத, தெரிஞ்சின்றதுனாலேயே பிரயோஜனம் பகவான் விஷயத்துல. அதனால பகவான் இந்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால முதல்ல பல்வேறு அத்தியாயங்கள்ல கர்மயோகங்கள், கர்மயோகம் சொல்றதுக்கு முன்னாடி சரீரம் வேற ஆத்மா வேற அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி, அதுக்கப்புறமாக தியான யோகங்களை சொல்லி, அதுக்கப்புறமாக கலந்து கட்டியாக பக்தி யோகங்களை சொல்லி, அதுக்கப்புறமா விபூதி யோகங்களை சொல்லி, விஸ்வரூப தரிசனம் எல்லாம் எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை காட்டுறான். காட்டி 12வது அத்தியாயத்துல இதனுடைய விளக்கங்களை பகவான் தன்னை உபாசனை பண்ற முறைகளை பகவான் சங்கிரகமா சொல்லிட்டு இருக்கான். இது நம்ம பாகவதம் 10வது ஸ்கந்தம் சொன்னதுனால பகவத்கீதை சுலபமா புரியும். பகவத்கீதை சாஸ்திரம், அதனால பகவான் தன்னை அதேக தியானம் வேணும். ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராக அனன்யேனைவ யோகேன மாம் தியாயந்த உபாசத்தே என்று பகவான் 6வது ஸ்லோகத்துல சொன்னான். 12வது அத்தியாயத்துல என்னையே நினைச்சு எதுக்காகவும் என்னை காம்ப்ரமைஸ் பண்ணாம என்னையே நினைக்கின்ற பக்தர்கள் என்னை அடைகிறார்கள். அதுக்குதான் அனன்ய யோகம் என்று இதை நேத்திக்கெல்லாம் உங்களுக்கு விளக்கினேன். 2 விதமான பக்தி முறைகள், உபாசன முறைகள். நாமரூபங்களும் குணமும் இல்லாத பரமாத்மாவான பிரம்மஸ்வரூபத்தை உபாசனை பண்ணக்கூடியவர்கள், அவர்கள் தன்னுடைய ஹிருதயத்துல தன்னுடைய இந்திரியங்களை அடக்கி சர்வ ஜீவராசிகளிடத்திலையும் பிரேமையோட இருந்து பகவான் அடைகிறார்கள், அந்த பிரம்மஸ்தானத்தை அடைகிறார்கள் என்று சொல்லி, அது சரீரம் படைத்தவர்களுக்கு நிர்குணமான பரமாத்மாவை அந்த பிரம்மத்தை உபாசனை பண்றதுங்கிறது கஷ்டம். அப்படிங்கிறதுனால என்ன நீலமேக சாமளனாக பீதாம்பரதாரியாக என்ன நீ வச்சுட்டு கொஞ்சறது உனக்கு மிகவும் சுலபம் என்று பகவானே அர்ஜுனுக்கு சொல்லி கொடுக்குறான். அதனால எல்லாத்தையும் என்னிடத்துல சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்லி, அப்படி சமர்ப்பணம் பண்ணினா அப்பேற்பட்ட பக்தர்கள் பக்குவம் இல்லாதவர், அவர்கள் ஆர்த்தோர் அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானீச்ச வரதர்ஷவா என்று சொல்வதற்குள்ள 3 விதமான பக்தர்கள், ஆர்த்தியாகவும் அர்த்தார்த்தியாகவும் ஜிக்ஞாசுவாகவும் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் 3 பேர்ல யார் என்னிடத்திலேயே மனசு செலுத்தி வழிபட்டாலும் அவர்களை நானே கை தூக்கி விடுறேன். அப்ப இந்த இடத்துல ஞானிகளை சொல்லலையே அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுதே 4வது ஸ்லோகத்துல தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதேரதாகாம் தே பிராப்னுவந்தி மாம், அவர்களும் என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றதுனால நிர்குண உபாசனை பண்ணக்கூடிய ஞானிகளும் பகவான் அடைகிறார். ஞானிகள் அடைகிறார்கள் அப்படிங்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா சுகர் கிருஷ்ணன் அடைந்தார், வியாசர் கிருஷ்ணன் அடைந்தார், சதாசிவ பிரம்மேந்திரால் கிருஷ்ணன் அடைந்தார், பரமாச்சாரியால் அடைந்தார். அப்படின்னா அவர்கள் சரீரம் போனதுக்கு அப்புறம் கிருஷ்ணன் அடையல, அவர்கள் வாழும் பொழுதே கிருஷ்ணஸ்வரூபமாவே இருக்கார்கள். அதனால ஞானி து ஆத்மைவ மேமதம், ஞானியும் நானும் ஒண்ணு அப்படின்னு பகவான் சொல்லி இருக்கிறதுனால ஞானிகளுக்கு நான் கை தூக்கி விடுறேன்னு பகவான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் நிர்குண உபாசனை பண்றவர்களாக இருக்கிற பட்சத்துல அவர்கள் வாழும் பொழுதே தான் எங்கும் பறந்திருக்கின்ற பரமாத்மா பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அவர்கள் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறார்கள். அப்படிங்கிறதுனால அவளுக்கு கிருஷ்ணனுடைய துணை தேவையில்லை மோட்சம் அடையிறது. ஆனால் சம்சாரத்துல மூழ்கி நீச்சல் அடிக்க முடியும் அப்படின்னு நீச்சல் அடிச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் விஷயத்துல அவர்கள்லாம் யோகத்தை அபியாசம் பண்றவங்க.
மூக்க பிடிச்சுன்னு உட்காந்துட்டு பிராணாயாமம் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படி முயற்சி பண்ணி வரவர்கள் விஷயத்துல அவர்கள் எத்தனையோ ஜென்மம் கழிச்சு பகவானிடத்துல மெதுவா வந்து சேர்றார்கள். என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் பகவானுடைய கிருபையை விட தங்களுடைய முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அப்ப ஞானிகளை பத்தி இங்க பேச்சு இல்லை. ஞானிகளுக்கு பகவான் போய் கை தூக்கி விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சம்சாரத்தில் உழலுபவர்களுக்குள்ள ரெண்டு வகை. ஒருத்தர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா பகவானுடைய கிருபையை மட்டும் நம்புவார்கள், இன்னொருத்தர்கள் தங்களுடைய முயற்சியை நம்புவார்கள். முயற்சியை நம்புவர்கள் விஷயத்துல யோகாபியாசம் முதலிய யோகாபியாசங்களை செய்து வரக்கூடியவர்கள் விஷயத்துல இல்ல ஞான யோகத்தை செய்து சரீரம் வேற ஆத்மா வேற அப்படின்னு வைராக்கியத்தை அடைந்து வரவர்கள் விஷயத்துல பகவான் அவளை விட்டுடுறான். ஏன் பகவான் அவளுக்கு ஒத்தாசை பண்ணலைன்னு கேட்கக்கூடாது. பகவானுடைய உதவியை அவர்கள் நாடல. அவர்கள் அந்த மார்க்கத்துல அவர்களுக்கு சக்தி இருப்பதனால அந்த மார்க்கத்துல போறார்கள். கடைசியில அவர்களும் பகவானைத்தான் அடைகிறார்கள். ஆனால் யோகவித்தமாக அப்படிங்கிற பதத்தினால இந்த ஜென்மாலேயே பகவான் அடைய முடியுமா அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது நம்மளை போன்றவர்கள், அஜாமிளனை போன்றவர்கள், அந்த கணிகாங்கிற வேசிய போன்றவர்கள், அந்த க்ஷத்ரபந்துவை போன்றவர்கள் பகவானுடைய கிருபையை மட்டும் நம்பி பகவான் காப்பாற்றுவான்னு கூட அவன் நினைச்சு சொல்லல. பகவானுடைய திருநாமத்தை சொன்ன மாத்திரத்தினால பகவானுடைய கிருபையை நம்பி பகவானுடைய கிருபையினால பகவானால கையை தூக்கி விடப்பட்டார்கள். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல விசேஷமா சம்சாரத்துல சிக்கி இருக்கிறவர்களை பத்தி பகவான் சொல்றார். அவர்கள் பொதுவாக ஆர்த்திகளாகவும் அர்த்தார்த்திகளாகவும் ஜிக்யாசுக்களாகவும் இருக்கிறார். ஆர்த்தி என்றால் துக்கம் அடைந்தவர்கள், அர்த்தார்த்தி என்றால் பொருளாசை உடையவர்கள், அதுக்காக பகவானிடத்துல வரவர்கள். இப்படி பகவானை நிறைய பேர் வந்து பகவானை அன்றார்கள். அப்படிங்கிறதுனால ஜிக்யாசு என்று சொல்லப்படுபவர்கள் ஞானம் வேணும், கைவல்யம் வேணும், சத்சங்கம் வேணும், எனக்கு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு பகவானை தேடி வரார்கள். அதனால இப்படி பகவானை தேடி வரவர்கள் விஷயத்துல பகவான் அவளை நான் கை தூக்கி விடுறேன் அப்படின்னு சொல்றான். தேஷாம் அகம் சமுத்தர்த்தாம் மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மையாவேசித சேதசாம். அதனால என்ன நம்பினா நான் அவர்களை கையை தூக்கி விடுறேன் அப்படின்னு சொல்றேன். வெளியில போய் சத்தம் கேட்கிறேன். மையாவேசித சேதசாம் பவாமி நச்சிராத் பார்த்த. இது நேற்றுக்கு சொல்லிட்டேன். உடனே இந்த ஜென்மாலேயே மோட்சம் அப்படிங்கிற விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக எல்லாத்தையும் பகவானிடத்தில் எப்படி செலுத்துறது அப்படிங்கிற விஷயம் வரும்பொழுது மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேசய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்துவம் ந சம்சயா என்று பகவான் சொல்றார். மனசு புத்தி ரெண்டுத்தையும் இது தியான யோகம், உயர்ந்த தியான யோகத்தை பகவான் இங்க சொல்றார். இந்த தியான யோகமானது ஸ்மரணையினால வருது அப்படிங்கிறதையும் பகவான் நேத்திக்கு இதை நம்ம விளக்கமா இந்த ஸ்லோகத்தை சொன்னேன். முதல்ல தியானத்தில் ஆரம்பிக்கிறார். அந்த தியானமும் ததேக தியானம். எப்படி கம்சனுக்கு ஏற்பட்டதோ, எப்படி கோபிகைகளுக்கு ஏற்பட்டதோ, எப்படி சிசுபாலனுக்கு ஏற்பட்டதோ, பகவானை தவிர அந்நிய விஷயம் தெரியாம பயத்தினாலேயோ கோபத்தினாலேயோ இல்ல பிரேமையினாலேயோ அந்த அந்த ஸ்மரணையானது பகவானிடத்துல வந்துடுத்துன்னா பகவானையே அடைகிறார்கள் என்று பகவான் சொல்றார். அதுக்கு அடுத்தபடியாக அத்தகைய ஒரு தியானம் சித்திக்காத விஷயத்துல பகவான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரே ஒரு வழியை மட்டும் சொல்லி நீ இதுல வா, இல்லைன்னா இந்த சம்சாரத்திலேயே உழன்று அப்படின்னு பகவான் சொல்றவன் இல்லை. பகவான் கிருபாளு தயாளு பக்தவத்சலனா இருக்கிறதுனால உடனே வேற ஒரு வழி சொல்றான். யாராவது என்னால அப்படி தியானம் பண்ண முடியலையே, மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேசய, என்னால மனசையும் புத்தியும் உங்களிடத்துல அப்படி ஸ்டடியா நிறுத்த முடியலையே, தாரணை பண்ண முடியலையே, என்னால தியானம் பண்ண முடியலையே, எனக்கு சமாதி சித்திக்கலையே அப்படிங்கிற விஷயம் அவர்கள் முடியலை அப்படின்னு பகவான் சொல்லும் பொழுது பகவான் அதனால சொல்றான், உங்களுக்கு நான் அபியாச யோகத்தை சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து தியானம் பண்ண முயற்சி பண்றேன், மனசை எங்கிட்ட செலுத்துறதுக்கு முயற்சி பண்றேன். ஆனால் உங்களுக்கு என்னவோ ஒரு காரணத்தினால இப்ப ஒருத்தன் கார் ஓட்ட பழகின்னு இருக்கிறவன் விஷயத்துல அவனுக்கு முழுமையான அபியாசம் இல்லாதவன் விஷயத்துல அவனுக்கு பயத்தினாலேயோ இல்ல பழக்கமின்மையினாலேயோ அவனுக்கு கார் வந்து சரியா ஆஃப் ஆயிடுறது. அதுபோல சைக்கிள் ஓட்ட தெரியாதவன் விஷயத்துல சைக்கிள்லேருந்து அவன் விழுந்து விடுறான். அதுபோல அவன் பழக்கமாயி கடைசியில அவன் அதுல யோகா ரூடன் ஆயிடும். அதுல அவன் வந்து பர்ஃபெக்டா அவனுக்கு அலைன்மெண்ட் வந்துடுறது. அப்ப அது வர வரைக்கும் அவன் அதை பயிற்சி பண்ணணும். அப்படிங்கிறதுனால பகவான் சொல்றான், அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம், என்னிடத்துல ஸ்திரமா உனக்கு புத்தியை பார்க்கிங் பண்றதுக்கு உனக்கு சாமர்த்தியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்துல கவலைப்படாதரா. அபியாச யோகேன ததஹ மாம் இச்சாத்தும் தனஞ்சயா. ஆனா உனக்கு
இந்த ஜென்மாவனுடைய பிரயோஜனம் கிருஷ்ணனை அடையணும். கிருஷ்ணனை அடையணும்னா எனக்கு இடைவிடாத தைலதாரையான கிருஷ்ண ஸ்மரண வரணும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுனுட்ட. ஆனால் நீ தெரிஞ்சுனுட்டையே தவிர உனக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாம உனக்கு ஜென்மாந்தரத்தினுடைய வாசனைகள் தடுக்கிறது. அதனால நீ என்ன பண்ணு, முயற்சி பண்ணு, யூ ப்ளீஸ் ட்ரை. எதை தெரிஞ்சுட்டு மனசை கிருஷ்ணங்கிட்ட செலுத்தணும்னு முயற்சி பண்ணு. நீ இன்ஜினியரிங் படிக்கணும், டாக்டருக்கு படிக்கணும், ஐஏஎஸ் படிக்கணும் முயற்சி பண்றியோன்னோ, ப்ரமோஷன் பண்ணணும் முயற்சி பண்றியோன்னோ, குழந்தை பிறக்கலைன்னா அந்த டாக்டர்கிட்ட போகும் இந்த டாக்டர்கிட்ட போகும், எவ்வளவு அபியாசம் பண்ற, எவ்வளவு விஷயங்கள் பண்ற, திருப்பி திருப்பி பண்ற, அது வெற்றி அடைகிற வரைக்கும் பண்ற. உலக விஷயங்கள்ல நீ இவ்வளவு அபியாசம் பண்ணும் பொழுது பாட்டுக்கு அபியாசம் பண்ற, படிப்புக்கு அபியாசம் பண்ற, ஏன் என் விஷயத்துல பண்ணக்கூடாது? அதனால அபியாச யோகேன ததா, அபியாச யோகேன ததா, அபியாச யோகத்தினால மாவிச்சாத்தும் தனஞ்சயா, நான் வேணும்னு ஆசைப்படுறேன். உலகத்தில் நீ எதுக்கோ ஆசைப்படுற, உலகத்துல எதுக்கோ ஆசைப்படுற. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இடத்துல போய் எல்லாரும் சொன்னா நீங்க பெரிய தியாகி என்று சொன்னார். உடனே அவர்களை பார்த்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் சிரிச்சுட்டே சொன்னார், உலகத்துல என்னை விட நீங்கள் தியாகி என்று சொன்னார். உடனே அவள்லாம் சொன்னா, என்ன சுவாமி இப்படி சொல்றேன், நீங்க இப்பேற்பட்ட மனைவி மக்கள் குடும்பம் இதெல்லாம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு நீங்க பகவானுக்காக கிருஷ்ணனுக்காக இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கே, காளிக்காக சர்வத்தையும் விட்டுட்டேளே, அப்போ உங்களை போல உயர்ந்த தியாகி யாருமே உலகத்துல கிடையாது அப்படின்னார். அப்போ உடனே இவர் அவளை சிரிச்சுன்னு கேட்டார், உலகத்திலேயே உயர்ந்த வஸ்து கிருஷ்ணன் தான், நீ ஒத்துக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டார். ஒத்துக்கிறோம் அப்படின்னா, அப்ப என்னோட நீ சிறந்த தியாகின்னார். ஏன் அப்படின்னு கேட்டபொழுது சொன்னார், நானாவது கிருஷ்ணனுக்காக என்னுடைய குடும்பத்தெல்லாம் தியாகம் பண்ணினேன், என் வாழ்க்கையை தியாகம் பண்ணினேன், ஆனால் நீ வாழ்க்கைக்காக கிருஷ்ணனையே தியாகம் பண்ணிட்டே. அப்ப அதனால கிருஷ்ணனையே உன்னால தியாகம் பண்ண முடிச்சு அப்படின்னா நீ என்னோட பெரிய தியாகி தானே அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னார். அவளுக்கு அப்பதான் புரிஞ்சுது. அதனால இந்த இடத்துல பகவான் சொல்றார், மாம் இச்சாத்தும் தரன், எதுக்காகவும் என்ன தியாகம் பண்ணிடாதரா, என் மேல உள்ள ஆசையை நீ ப்ரிசர்வ் பண்ணு, அப்படியே வச்சுக்கோ. நீ அபியாசத்துல கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன அடையணுங்கிற ஆசை இருந்ததுன்னா உன்னை அறியாம என் மேல இருக்கக்கூடிய பிரியம் உன்னை என்கிட்ட அழைச்சணும். அதனால அபியாசம் பொழுது பகவான் அஷ்டாங்க யோகத்தை சொல்றான். யம நியம ஆசன பிராணாயாமம், இது பல தடவை விளக்கியிருக்கேன். யமம் நியமங்கள் அப்படிங்கிறது மனசையும் உடம்பையும் நியமனத்துல கொண்டு வர. ஆசனம்ங்கிறது ஸ்திரமாசனம், ஒரு இடத்துல உடம்ப பார்க்கிங் பண்றது. இது மூணும் ஒருத்தனுக்கு யம நியமங்கள்ல பொய் சொல்லாம இருக்கிறது, பிரம்மச்சரியத்துல இருக்கிறது, அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படாம இருக்கிறது, தீய விஷயங்களை பார்க்காம இருக்கிறது, அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் மனசு புலன்கள் அடங்கின நிலை யம நியமங்கள். அதுக்கு அடுத்தபடியாக ஸ்நானங்கள், அந்தந்த யதோக்தமா செய்ய வேண்டிய விஷயங்கள், ஒரு ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல். கஷ்டித்தே நிர்ஜிதா விக்னாஹா, கஷ்டித்தே வர்த்ததே தபஹா, ஆகாரஸ்ச தபோதனே, கஷ்டித்தே குரு சுஸ்ரூஷா, சபலா சாருபாஷினி. அப்படியே அழகா இந்த கீதையில பகவான் இங்க சொல்றத ராமச்சந்திர பிரபு சபரிட்ட கேட்கிறார். நீ வந்து உன்னுடைய நியமங்கள்லாம் உனக்கு ஆயிடுத்தா, கச்சித்தே மனசகா சுகம், உனக்கு அந்த டிசிப்ளின் வந்ததுனால மனசுல சுகம் வந்ததா, ஆகாரஸ்ச தபோதனே, உன்னுடைய ஆகார நியமங்கள்லாம் வந்துடுத்தா, உனக்கு காமக்ரோதாதிகள் எல்லாம் நீ அடக்கிட்டியா, அதனால உனக்கு குரு சுசுரூஷ சபலமாச்சா அப்படின்னு கேட்கிறார் ராமர். அதுதான் பகவான் இங்க சொல்றான். அதனால முதல்ல உடம்ப கண்ட்ரோல் பண்ணி மனசை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறமா பிராணாயாமம், மூச்சை அடக்கினா எண்ணங்கள் அடங்கும், மனசு அடங்கும். அப்படிங்கிறதுனால அந்த அடங்கின மனசை வெளியிலேந்து கொண்டு வந்து உள்ள நிறுத்துறது பிரத்யாகாரம். பிரத்யாகாரத்தினால எண்ணங்களை பிடிச்சு உள்ள நிறுத்தி, பிராணாயாமத்தினால சுவாசத்தை அடக்கி, ஆசனத்தினால உடம்ப அடக்கி, ஜித ஆசனா ஜித பிராணா என்று அதை அடக்கி, மௌனத்தினால வாக்க அடக்கி, இவ்வளவையும் ஜெயிச்சு அவன் வரத்துக்கு 4 ஜென்மா ஆயிடும். யோகாசனம் பண்றேன், பிராணாயாமம் பண்றேன், பிபி குறையும் அப்படின்னு பண்றது வந்து அது வேற விஷயம், அதை பத்தி நான் பேசல. பகவான் வேணும்னு பண்றது அபியாசம், யோகாபியாசம். அப்புறமா பிரத்யாகாரம் பண்ணி தாரணை, ஒரு நாமத்திலேயோ ரூபத்திலேயோ மந்திரத்திலேயோ அதை கொடுத்து, அப்புறமா அதை திருப்பி புனః அதை தியானம் பண்ணி, அப்புறம் அதே ஸ்வரூபமாக ஆகி போறது அப்படிங்கிறது சமாதி பரியந்தம் போறது. 8 விதமான படிகள். இது ஒண்ணு மேல ஒண்ணுதான் போகணும். திடீர்னு நடுவில் ஒண்ணுல பூர முடியாது. ஆனா பூர்வ ஜென்மால எது வரைக்கும் அபியாசம் பண்ணியிருந்தோமோ அந்த டுட்டோரியல்ல 8ஆம் கிளாஸ் ஃபெயிலா போனவன 8ஆம் கிளாஸ்ல திருப்பி எடுத்துப்பான். அந்த மாதிரி ஒருத்தனுக்கு போன ஜென்மால அவனுக்கு வந்து பிரத்யாகாரம் வரைக்கும் அவனுக்கு சம்பவிச்சிருந்ததுன்னா அவன் பிரத்யாகாரத்திலேருந்து இந்த ஜென்மால தொடங்குவான். யாரும் அவனை இனிஷியேட் பண்ண தேவையில்லை, அவனே கிளம்பிடுவான் அப்படின்னு கீதையில பகவான் 6வது அத்தியாயத்துல சொல்றான். அவனே அவனுடைய
பூர்வாபியாசேன அப்படின்னு பூர்வ அபியாசத்தை அவனை கலக்கி விட்டுடும். அதனால பகவான் இந்த இடத்துல சொல்றான் அபியாச யோகேன ததா. அப்ப இந்த யோகத்தை சொல்லல, அஷ்டாங்க யோகத்தை சொல்லலைன்னா வேற என்ன அப்படின்னா பாகவதாளுக்கெல்லாம் அப்படின்னா நவவிதமான பக்தி, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். அதனால பகவானுடைய கதைகளை கேட்கறது ஸ்ரவண பக்தி, கதை சொல்றது, பாடுறது, பகவானுக்கு சேவை பண்றது, இப்படி 9 விதமான பக்திகள்ல பகவானை நீ அபியாசம். பகவான் வேணும்னு ஆசைப்படு, பகவான் வேணும்னு ஆசைப்படு. இப்படி பண்ணினேன்னா அப்போ நாமாசம் கவுண்ட். அபியாசம்னாலே என்னன்னா கவுண்ட், நாமாசம்னா கவுண்ட், எண்ணிண்டே இருக்கணும். எவ்வளவு சொல்லிட்டோம். அப்ப சொல்றதுங்கிறது 108 ஆயிடுதா, 2 ரவுண்ட் ஆயிடுதா, போதுமே அப்படின்னு தோணும். சுவாபாவிகமா வந்துடுத்துன்னா சாப்பாடு உள்பட, வம்பு பேச்சு உள்பட, டிவி பார்க்கறது உள்பட போதும்னு தோணாது. என்ன காரணமா? சுபாவோ துஸ்தியஜோ நாத, சுபாவத்தை விட முடியாது. ஆனால் நீனா ஜபம் பண்றேன், பூஜை பண்றேன், பாராயணம் பண்றேன் அப்படிங்கும் பொழுது பண்றது எல்லாத்துக்குமே போதுமேங்கிறது. அதனால அதை ஓவர் கம் பண்றதுக்கு அபியாச யோகேன ஆவர்த்தியை கூட்டு. காரணம் என்னன்னா நீ வாசனைகளை, உனக்கு உள்ள உட்கார்ந்துருக்க வாசனை அது போதுமே. அந்த கண்ணு அதையும் இதையும் பார்க்கணும்னு அலையிறது, காது இது என்ன யாராவது புகழ்வாளான்னு காது கேட்கறது, இல்ல பர நிந்தையை கேட்கறது, வாய் யாரையாவது பத்தி பேசணும்னு நமங்கிறது, இல்லைன்னா ஏதாவது சாப்பிடணுங்கிறது, கண்ணு எதையாவது பார்க்கணுங்கிறது, மனசு எதையாவது திங்க் பண்றது, எங்கேயாவது மேயணும்னு நினைக்கிறது. அப்ப இதெல்லாம் பிடிச்சி உள்ள கொண்டு வரணும்னா என்னுடைய பூர்வ ஜென்ம வாசனைகள் குறையணும். பூர்வ ஜென்ம வாசனா க்ஷயம் ஏற்படாம நீ என்ன கரடியா கத்தியும் பிரயோஜனம் இல்லை. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நாமா சொல்லி கதை கேட்டு கதை கேட்கும் பொழுது காது 2 க்ளோஸ் ஆயிடுதுன்னா வாய் பந்தாயிடும். கண்ணுக்கு நேரம் குருநாதர் உட்காந்து கதை சொல்றாருன்னா, இல்ல கதையை காதுல போட்டுன்னு கேட்கறவா கண்ணை மூடிடுவா, சுகமா தூங்கி விடுவா சில பேர். அது மாதிரி அபியாச யோகேன ததா மாம் இச்சாத்து. இது அத்தனை என்னன்னா கிருஷ்ணன் வேணும்னு ஆசை. அதனால பிரவச்சனமோ பாட்டோ கதையோ சுவாபாவிகமா இன்னும் கேட்கணும். ஐயோ அதுக்குள்ள 1.5 மணி நேரம் ஆயிடுது அப்படின்னு இல்லை, நமக்கு நேரம் உட்காந்து வாட்ச பாப்பா சில பேர் நமக்கே கதை சொல்லலாமா வேண்டாமான்னு பண்ணிடுவோம். அப்படி பண்ணக்கூடாது. நாமா சொன்னா 2 நாமா கரெக்டா 2 அரை நாம சொல்லி நிறுத்திடுவா. போதுமா அப்படின்பா. அப்படி இல்லாம ஐயோ நிறுத்திட்டோமே அப்படின்னா சுபாவமா வந்துடுத்துணும். அதனால அஷ்டாங்க யோகமும் பண்ணலாம், நவவிதமான பக்தியும் பண்ணலாம். ஆனா நவவிதமான பக்தியில என்ன ஆச்சரியம்னா அந்த அஷ்டாங்க யோகத்துல படிப்படியா போனோம். நவவித பக்தியில ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ்ல நுழைஞ்சா கூட பகவான் அடைஞ்சுடலாம். அப்படிங்கிறது சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்கின்ற 9 விதமான பக்தியில ஏதாவது ஒண்ணு பண்ணினா போதும் மோட்சம் கிடைக்கும். பரீட்சித்து கதை மட்டும் கேட்டு மோட்சம் அடையலையோ. அதனால இது எல்லாமே அபியாசம். இந்த அபியாசம் பூரா இருக்குன்னா பழக்கம் வரத்துக்காக பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸ் உன்னை என்ன பண்ணணும்னா பர்ஃபெக்ஷன்ல கொண்டு விடும். அதனால பகவான் சொல்றான் அபியாசேனத்து கௌந்தேயா வைராக்கியன கிருஷ்யத்தை. மனசை அபியாசத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் இழுத்து பிடிடா அப்படிங்கிறான். மனசுங்கிறது ஒரு குரங்கு அப்படிங்கிறதுனால சஞ்சலங்கி மனகிருஷ்ணா பிரமாதி பலவத்து திருடம் தத்யாகம் நிகிரகம் மண்ணியே வாயோரிவசு துஷ்கரம். அர்ஜுனன் கேட்க, ஓ வீசற காத்த நான் வேஷ்டியை வச்சு மறைக்கிறேன்னு சொல்ல முடியுமா? வேட்டியும் புடிங்கின்னு போயிடும், நீனும் குப்பரை அடிச்சு விழுந்துடுவேன் இல்லையா? வாயுர்நாப விமாம்பசின்னா காத்துல எப்படி அந்த படகானது போறதோ அலைகடல் துரும்பு போல நம்மள ஆசை அடிச்சுன்னு போயிடும். இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசவம் மனஹா. கீதையில பல இடங்கள்ல பகவான் நம்மளுடைய இந்திரியங்களுடைய பலத்தை சொல்றான். அதனால அபியாசம் பண்ண தோத்து போனா கவலைப்படாத. அபியாசம் பண்ணா ஃபெயிலியர் வரும். நான் ஃபர்ஸ்ட் தடவை எனக்கு சமாதி சித்தி கொடுத்துன்னு புழுகாத, திருப்பி சொல்லு, ஒத்துக்கோ. 10 தடவைக்கு மேல சொல்ல முடியல நான் அதனால என்ன பண்ணேன், 10 வருஷம் சொல்லு, 20 வருஷம் சொல்லு. எனக்கு எவ்வளவு வருஷம் சார் நான் நாமா சொல்லணும், எவ்வளவு வருஷம் கதை சொல்லணும், எவ்வளவு வருஷம் நான் இன்னும் பகவானை நான் பாடணும்னு கேட்காத. மாவு எவ்வளவு நேரம் அரைக்கணும்னு கேட்பியோ உங்க அது மாமிட்ட. மாவு தோசை மாவு பதமாற வரைக்கும் இட்லி மாவு கிரைண்டர்ல அரைக்கிறா இல்லையா, அது போல பக்குவம் வர வரைக்கும் வாசனை அழியிற வரைக்கும் நீ செஞ்சுதான் ஆகணும். வாசனை எல்லாம் அழிஞ்சு கொடுத்துன்னு அதுக்கப்புறமும் நாம சங்கீர்த்தனம் உண்டு.
மோட்சத்தை அடைஞ்சாலும் வாழும் பொழுதே ஜீவன் முக்தனா இருந்தாலும் ஏதன் நிர்வித்தியமானாம் இச்சதாம் அகுதோபயம் யோகினாம் நிருப நிர்ணீதம் அரேகே நாமான கீர்த்தனாம் என்று முக்தானாம் பரமாகதி. இந்த முக்தி அடைந்தவர்களுக்கு என்னன்னா அவளுக்கும் நாராயண ஜபம் விதிக்கப்பட்டு முக்தி அடைந்தவர் ஜீவன் முக்தர்களுக்கும் இருக்கு. சதாசிவ பிரம்மேந்திராள் பண்ணலையோ, சதாசிவ பிரம்மேந்திராள் கிருஷ்ணனை பாடலையோ? என்ன காரணம் அப்படின்னா அவர் ராமரை பார்த்து பாடுறார். கேளதி மம ஹிருதயே ஸ்ரீராமகா கேளதி மம ஹிருதயே. அழகா பாடுறார். கேளதி மம ஹிருதயே ஸ்ரீராமஹா. ராமா என் மனசுல விளையாடுறாங்க. அப்போ அவர் யாருன்னா ஜீவன் முக்தர். யாருடைய கையை ஒரு மிலேச்சன் வெட்டினா தன் கையை வெட்டினான்னு தெரியலையே இல்லையோ. ரமண பகவானுக்கு தன்னுடைய கை இல்ல அப்படின்னு உட்கார்ந்துருக்க ரமண பகவான் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருண சிவா அப்படின்னு பாடுறார். அவர் பாடுறார் அருணாச்சலேஸ்வரரை பார்த்து பாடுறார். நிர்குண பிரம்மத்தை தானே உபாசனை பண்ணிட்டு இருந்தார். அதனால சொல்றார் குற்ற முற்றறுத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா. எனக்கு நீ குருவா வந்து என்னுடைய குற்றங்களை எல்லாம் கலங்கிறார் ரமண பகவான். இவெல்லாம் எப்பேற்பட்டவா பரமஹம்சர்கள். அதனால அந்த நிலைக்கு போற வரைக்கும் அந்த நிலையை நம்ம என்னைக்கு அடைவோமோ தெரியாது. ஆனா பகவான் சொல்றான் பவாமி நச்சிரா, நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணி என்ன நம்பு, நான் இந்த ஜென்மால உனக்கு மோட்சம் கொடுக்குறேங்கிறான் கீதையில. அதனால மாம் இச்சாத்தும் தனஞ்சயாம். ரெண்டாவது அபியாச யோகத்தை சொன்னா என்னால அதுவும் பண்ண முடியல சார். என்னால எங்க சார் கதை கேட்கறது, எங்க கதை சொல்றது, எங்க பாராயணம் பண்றது? காத்தால நான் வந்து 5:30 மணிக்கு எழுந்திருக்கிறேன், 6:15 பஸ்ல ஏறிடுவேன், கம்பெனிக்கு போவேன் வருவேன், 6 நாள் வேலை பார்ப்பேன், ஒரு நாள் வீட்டை கிளீன் பண்ண. கஷ்டம் உலகத்துல பிராக்டிக்கல். யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது. அவளுடைய லைஃப் அவளுக்கு. ஆனா நான் இப்படி லைஃப் போறதே, இப்படி லைஃப் போறதே, இப்படி வேலை ஆபீஸ் இப்படியே போறதே, குழந்தைகள் போறதே, என்னால கதை கேட்க முடியலையே, என்னால கிருஷ்ணனை நினைக்க முடியலையே அப்படின்னு உனக்கு ஒரு வருத்தம் இருக்கு இல்லையா? மாம் இச்சாத்தும் ஜனஞ்சயா. நீ கிருஷ்ணன் வேணும்னு ஆசை. அதனாலதான் நீ வந்து அபியாச யோகமே சொல்ற. அபியாசம் யாருன்னா ஃபெயில் ஆயிட்டே பாஸ் பண்ணணும், சைக்கிள் கத்துக்கணும், கார் ஓட்டணுங்கிறவன் தானே அபியாசம் பண்ணுவான். யாரோ டிரைவர் இருக்கான் அழிச்சுன்னு போறாங்கிறவன் அபியாசம் பண்ண மாட்டானே. அதனால அவனை பத்தி பேச்சு கிடையாது. யாருக்கு கிருஷ்ணன் வேணும்னு ஆசைப்படுறானோ அவன் விஷயத்துல பகவான் சொல்றான் கவலைப்படாதரா, உனக்கு டைம் இல்ல, உனக்கு அபியாசம் பண்ற அளவுக்கு மனசு உனக்கு போக்கஸ் ஆக மாட்டேங்கிறது. 5 நிமிஷம் உன்னால உட்காந்து பாராயணம் பண்ண முடியல, 2 நிமிஷம் உட்காந்து கதை கேட்க முடியல, உன்னால நாமா சொல்ல முடியல, வேற ஏதோ தாட்ஸ் வந்துட்டே இருக்கு, எழுந்து ஓடி போயிடுற. சில பேருக்கு அந்த மாதிரி கர்மா துருன்னு ஏதாவது வேலை பண்ணிட்டே இருப்பா, பண்ணிட்டே இருக்கா இல்லையா? சத்சங்கத்திலே வருவா, ஒரு நிமிஷம் கதை கேட்க மாட்டா, ஒரு நிமிஷம் வந்து நாமா சொல்ல மாட்டா. அவளை திட்டக்கூடாது. என்ன பண்ணுவான்னா அவ கிடுகிட்டு போய் இலையை எடுப்பா, கிடுகிட்டு போய் பாகவதால கைங்கரியம் பண்ணுவா, கிடுகிடுன்னு அடுப்புள்ள போய் ஏதாவது ஒர்க் பண்ணுவா, திடீர்னு பெருக்கு தொடப்பா, அந்த இடத்துல போய் தோரணம் கட்டுவா, ஒர்க் பண்ணிட்டே இருப்பா, டப்புன்னு கிளம்பி ஆத்துக்கு போயிடுவா. ஒரு இடத்துல போய் இந்த குருநாதரை கூட நமஸ்காரம் கூட பண்ண மாட்டா. அப்ப அவளுக்கு மோட்சம் இல்லையா? அவளுக்கு அவளுக்கு கண்டிப்பா உண்டு. அதுக்கு வழி சொல்லணும் இல்லையா? அதனால அப்ப வந்து ஒருத்தன் பரபரன்னு வேலை பார்த்துட்டு இருக்கான், அவன் குடும்பத்தை கவனிச்சிருக்கான், அவன் குடும்பம் கிருஷ்ணன் அவனுக்கு கொடுத்துருக்கான், அப்பா கொடுத்துருக்கான், அம்மா கொடுத்துருக்கான், குழந்தை இருக்கா, பொண்டாட்டி இருக்கா, வேலை இருக்கு, அந்த வேலையில எம்ப்ளாயிஸ் இருக்கா, எல்லாரையும் இவன் போய் வேலை செய்யணும். இவன் இல்லைன்னா அவளாம் கஷ்டப்படுவாளான்னு கேட்கக்கூடாது. இவன் இருக்கிற இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் கர்மா இருக்கு, இந்த உடம்புல நான்கிற எண்ணம் இருக்கு. அப்ப அவளை பார்க்கும்போது அவன் என் பத்னிங்கிற எண்ணம் இருக்கு, இவன் என் குழந்தைங்கிற எண்ணம் இருக்கு, இவாள்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கிற எண்ணம் இருக்கு, இது என் கம்பெனிங்கிற எண்ணம் இருக்கு. அப்போ உனக்கு கர்மா இருக்கு, பிராரப்தம் இருக்கு. நீ உழைச்சுதான் இல்லையா? வயத்தை பசிக்கிறத, சம்பளம் வாங்கணுமே, அடுத்த மாதம் இஎம்ஐ கட்டணுமே, இந்த எண்ணம் இருக்கு. அதனால கவலைப்படாத. ஆனால் இது அத்தனைக்கு நடுவுல கிருஷ்ணனை அடையணுங்கிற எண்ணம் இருக்கு. அப்போ உனக்கு கர்மா. நீ மண்புழு மாதிரி குறைஞ்சுட்டே இருக்கேன்னு கவலைப்படாத. நீ ஆபீஸுக்கு போறது, அதனால எவ்வளவோ பண்ற, இல்ல உனக்கு எவ்வளவோ ஸ்ரௌத்த ஸ்மார்த்த கர்மானுஷ்டானங்கள்லாம் இருக்கு, சந்தியாவந்தனங்கள் இருக்கு, அக்னிஹோத்திரங்கள் இருக்கு, யாகங்கள் யஜ்யங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நீ பண்ற. அதனால நீ அபியாசம் வந்து இப்ப அஷ்டாங்க யோகமோ இல்ல நவவித பக்தியில இருக்கக்கூடிய ஒரு அபியாசங்களோ இல்ல நாம ஜபங்களோ, அந்த அபியாசங்கள் உன்னால பண்ண முடியாத நிலைமை இருந்ததுன்னா அர்ஜுனா கவலைப்படாத. உனக்கு அதுக்கு ஒரு சுழுவான வழி சொல்றேன். அபியாசே அபி அசமர்த்தகா அசி.
அபியாசத்துல உனக்கு சாமர்த்தியம் இல்லாமல் இருக்குமாகிட்டு. கண்ணனை போல எப்படி கிடைக்கும்? கிருபாளு பாருங்களேன். எது சொன்னாலும் நம்ம அது முடியாதுன்னு சொல்ற ஒரு பழக்கம் எனக்கு இருக்கு. ஆனா எது நான் முடியாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, உன்னை நான் கரையேற்றுறேன்னு நிற்கக்கூடிய கண்ணன். அதனால அபியாசேப்ய சமர்த்தோசி மத்கர்ம பரமோபவா மதர்த்தமபி கருமாணி குருவன் சித்திம் அவாப்ஸ்யசி. கவலைப்படாதரா, கவலைப்படாத. என்ன காரணம்னா ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்ஞா. நீ என்னென்ன வேதம் சாஸ்திரம் புராணம் இத்திகாசங்கள் படிக்கிறியோ எல்லாம் என்னோட ஆக்ஞை. ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்ஞா யஸ்தாம் உல்லங்க்ய வர்தயேத் ஆக்ஞாச்சேதி மம துரோகி மத் பக்தோபி ந வைஷ்ணவஹ. பகவானே சொல்றான், இந்த நான் என்னென்ன ஒரு பிராமணனா பிறந்தா என்ன பண்ணணும், ஒரு வைசியனா பண்ணா இப்படி பிறக்கணும், ஒரு சத்திரியனுக்கு இது தர்மம் அப்படின்னு என்னென்ன நான் விதிச்சிருக்கேனோ அதெல்லாம் என்னோட ஆர்டர். அதை நீ ஃபாலோ பண்ணணும். கர்மணியேவ அதிகாரஸ்தே, நீ பண்ணணும். அப்ப அதனால உனக்கு நான் வந்து ஆபீஸுக்கு ஒரு டியூட்டி கொடுத்துருக்கேன். இப்போ உனக்கு நீ கல்லால போய் உட்காரணும். மெடிக்கல் ஷாப் நடத்துறியா, கல்லால போய் உட்காரணும். நீ உன் டியூட்டியை பண்ணணும். அதனால அபியாசே அப்பி அசமர்த்தகா. உனக்கு மேல சொல்லக்கூடிய தியானமோ அபியாச யோகமோ உனக்கு பண்ற சக்தி இல்லாதவனாக இருந்தால் கர்மயோகம் செய். உன்னுடைய தொழிலை என்ன என்ன நினைச்சுண்டு பண்ண. அபியாசே அப்பி அசமர்த்தகாசி மத்கர்ம பரமோபவா. மத்கர்ம அப்படிங்கிறதுனால அது என்னுடைய கர்மா, நீ வேலை செய்யல, நான் தான் உன்னை அந்த வேலைக்கு வச்சிருக்கேன். ஒரு கம்பெனியில மேனேஜிங் டைரக்டரா இருக்கேன் சார், அது என்னோட கம்பெனிடா. உன்னை நாங்கள் கஸ்டோடியனா கேர்டேக்கரா வச்சிருக்கேன். உன்னை சீட்டை கழித்து வேற ஒருத்தனை வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு? உன்னை நான் அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். இந்திரனை அப்பாயின்மெண்ட் பண்ணினேன். இந்திரன் வந்து கோகுலத்து மேலே மழை பொழிஞ்சான், தலையில் தட்டினேன் அவனை. பிரம்மாவை சிருஷ்டிகர்த்தாவா பண்ணினேன், அவரை அந்த ஆடு மாடெல்லாம் கொண்டு ஒழிச்சு வச்சார், அவரை வந்து பிரம பிடிக்க வச்சேன். அதனால நான் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன் எல்லாரையும், உன்னையும் நான் தான் பண்ணியிருக்கேன். அதனால நீ யாதானும் தொழில் செய்வோம் யாதும் அவள் தொழிலாம். அதனால நீ பண்ணுற கர்மா பூரா எனக்கு தான் வந்து சேர்றது. அதனால மத்கர்ம பரமோபவா, நீ செய்யற கர்மாவை நான் கொடுத்த கர்மாவா செய். நான் பண்றேன், இதனால என் குடும்பம் வாழறதுங்கிற செல்ஃபிஷ்னஸோட இருக்காத. இது வந்து கிருஷ்ணன் எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைச்சுன்னு பண்ணினேன்னா அப்ப என்ன ஆகும்? விதிக்கப்பட்ட வைதீக கர்மங்கள் அத்தனையும் வேதத்துல. அதனால ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்ஞா எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததை. அதை எவனாவது நீ மீறினா பயல மம துரோகி, நீ என்னோட துரோகி அப்படிங்கிறான் பகவான். மதர்த்தம் அப்படி கர்மாணி மதர்த்தம், என் பொருட்டு உன் கடமைகளை செய். ஆபீஸ் போறியா, செக்ல கையெழுத்து போடுறியா, இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார வச்சு கையெழுத்து போடுற டியூட்டியை கிருஷ்ணன் கொடுத்துருக்கான். ஒரு பொருள் புதுசா டிசைன் பண்றியா, இதை பண்ற புத்தியை கிருஷ்ணன் எனக்கு கொடுத்துருக்கான். கிருஷ்ணனுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று எல்லா விஷயங்களையும் மதர்த்தம் அபி கர்மாணி, கிருஷ்ணனுக்காக பண்ணு. அப்படி பண்ணினேன்னா குருவன் சித்திம் கர்மாணி குருவன்னு, மதர்த்தமபி கர்மாணி குருவன்னு சித்திமவாப்சியசி. உனக்கு மேல மனசை எங்கிட்டயே மையேவ மன ஆதத்ஸ்வ வைபுத்திம் நிவேசய. அவ வந்தா இல்லையா, எங்கிட்ட தானே வரா. அபியாச யோகம் பண்ணி என்ன ஆசைப்பட்டு வரவா எங்கிட்ட தானே வரா. நீனும் எங்கிட்ட தாண்டா வருவேன். என்ன காரணம்னா செயல் செய்யறதுனால அந்த செயலனுடைய பலன் உனக்குன்னு எடுத்துக்காம நாராயணாயேதி சமர்ப்பயாமி என்று நாராயணனுக்கு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், பரமேஸ்வரனான கண்ணனுக்கு சந்தோஷம் உண்டாகட்டும்னு இந்த கர்மாவை நான் செய்யறேன். இந்த கர்மா பண்றதுனால கிருஷ்ணன் சந்தோஷப்படுறான். இந்த கர்மால ஏதாவது நல்ல பலன் உண்டாகி அது கிருஷ்ணனுக்கு போய் சேரட்டும். கிருஷ்ணன் என்ன செய்ய வைக்கிறான், கிருஷ்ணன் தான் கர்த்தா, கிருஷ்ணன் என்னை கொண்டு பண்ண வைக்கிறான் அப்படிங்கிறதுனால நான் ஒரு கிருஷ்ணனுடைய கையில ஒரு துரும்பு, நான் அவன் கையில ஒரு கருவி, நான் ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு கிருஷ்ணனுக்கு வேலைக்காரனா நினைச்சுட்டேன்னா மத்கர்ம பரமோபவா, கிருஷ்ணன் கொடுத்த டியூட்டி. அதனால ஆபீஸ் போகும்பொழுது போய் தொலைக்கிறேன் மாட்டினுட்டேன் அப்படின்னு நினைக்காத, சமைக்கும் பொழுது மாட்டினுட்டேன்னு நினைக்காத. கிருஷ்ணன் கொடுத்துருக்கான், இத்தனை பேருக்கு சமைக்கிற டியூட்டியை கொடுத்துருக்கான். நீ நன்னா பண்றேன்னு கிருஷ்ணன் உன்னை அப்ரிஷியேட் பண்றான். ஆபீஸ்ல உன்னை கூட இருக்கிறவா அப்ரிஷியேட் பண்ணலன்னு கவலைப்படாத, கிருஷ்ணன் உன்னை அப்ரிஷியேட் பண்றான்.
அதனால எல்லா ரெஃபரன்ஸையும் உள்ள வச்சுக்கோ. 40 வருஷம் சென்ட்ரல் சர்வீஸ்ல வேலை பார்த்தேன் சார், இன்கம் டாக்ஸ்ல இருந்தேன் சார், ஒரு பைசா நான் லஞ்சம் வாங்கினது இல்லை சார், பாருங்க சார் புறா கூண்டு மாதிரி ஒரு ஃபிளாட் தான் இருக்கு, என்ன சார் லைஃப் அப்படின்னு சொல்லாத. 40 வருஷமா 10 பைசா லஞ்சம் வாங்காம கிருஷ்ணனுக்கு உண்மையா இருந்தேன் அப்படின்னு நீ நினைச்சேன்னா மத்கர்ம பரமோ பவா. அது கிருஷ்ணனுக்கு செய்யற டியூட்டிடா, வேற பூஜையே வேண்டாம், இந்த பூஜையே வேண்டாம். பீஷ்மர் என்ன பூஜை பண்ணினார்? பீஷ்மர் என்ன பூஜை பண்ணினார்? ஒரு பூஜை கிடையாது. அம்பால கண்ணனை அடிக்கிறார். பீஷ்ம ஸ்துதியில எடுத்து படிச்சுப்பாரு. என்னுடைய அம்பு போய் மம நிஷித சரைஹி விவித்தியமான ஸ்வதி விவித்தியமான துவச்சி விலச கவசேஸ்து கிருஷ்ண ஆத்மா. புழக்கப்பட்ட என்னுடைய அம்புனால அடிச்சு கிருஷ்ணனுடைய தோல் புலந்துடுத்துங்கிறார். கிருஷ்ணனை அடிச்சாரேங்கிறார். கிருஷ்ணனை அடிக்கும் பொழுது ஹிருதயத்துல கண்ணா உன்னோட யுத்தம் பண்ற பாக்கியத்தை நீ எனக்கு கொடுத்துருக்க, இதுவே பூஜை அப்படிங்கிறார். கோபிகைகள் பண்ண பூஜைக்கு ஈக்குவலண்டான பூஜையை இவர் பண்றார். அதனால குருவன் சித்திம் அவாப்ஸ்யசி, குருவன் சித்திம் அவாப்ஸ்யசி என்று சொல்றார். அதனால கர்ம யோகத்தினால சொல்றார். இப்போ நம்ம சொல்றோம் அதுவும் என்னால பண்ண முடியல சார், எனக்கு வந்து கொஞ்சம் சுயநலம் வந்துடுறது. பண்ணும் பொழுதே எந்த காரியம் பண்ணினாலும், குழந்தையை வளர்த்தாலும், சமையல் பண்ணினாலும், சமையல் பண்ணும் பொழுதே யாராவது உடனே அதை வீடியோ எடுத்து நான் வந்து இவ்வளவு இன்னைக்கு புதுசா பண்ணினேன் அப்படின்னு சொல்லணும்னு தோன்றது. இல்லை யாருக்கா 4 பேருக்கு கொடுத்து அது நல்லா இருக்குன்னு அவள் ஃபோன் பண்ணல, எனக்கு மனசு கடந்த அடிச்சுக்கிறது. சுபாவம், இயற்கை. யாராவது ஒருத்தர் நம்மளை பாராட்டணுங்கிற எண்ணம். உபன்யாசம் பண்ணினா எல்லாரும் ஷேக்கன் கொடுத்து ரொம்ப பிரமாதமா இன்னைக்கு பட்டையை கிளப்பிட்டார் அப்படின்னு சொன்னா மண்டையில அப்படியே எனக்கு முடியல, அப்படியே எழுந்திருந்து நிற்கிறது, அப்படியே ஒரு 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 கிளுகிழுப்பு ஏற்படுறது. எனக்கு எல்லாம் 4 பேர் என்னை பார்த்து கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுறது. என்னால முடியல சார். அப்ப இதை போய் கிருஷ்ணனுக்கு நீ சமர்ப்பணம்னா நான் எப்படி கொடுக்க முடியும்? அந்த சந்தோஷம், அந்த கர்ம பலனை நான் எடுத்து விட்டேன்னா அப்புறம் நான் அப்படியே அதை இது பண்ண முடியும்? ஒரு விஷயத்தை கிருஷ்ணனுக்கும் கொடுத்து அதை நானும் எடுத்துக்க முடியாது. பொதுவா அதனாலதான் சாப்பிட்ற விஷயம் உள்பட எல்லாம் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிச்சுட்டு கிருஷ்ணனுடைய அனுமோதனத்தோட கிருஷ்ணன் பிரசாதமா நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப அதனால மனசுனால ஒரு பொருள் இது என்னோடதுன்னு நினைச்சிட்டேன்னா அதை எப்படி நீ கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிக்க முடியாது. அப்ப உன்னுடைய கர்மயோகம் பலிக்காது. சுயநலம் இருந்தா கர்மயோகம் பலிக்காது. அப்ப அதனால தியானமும் பலிக்கல, உனக்கு அபியாசமும் பலிக்கல, அது கர்மயோகம் பலிக்கல. கண்ணப்ப செஞ்சு நிற்கிறான் கிருஷ்ணனுக்கு முன்னாடி. போச்சா போச்சா மய்யேவ மன ஆதத்வ மயி புத்திம் நிவேசய நிவசிஷ்யசி மய்யேவ அத ஊர்துவம் ந சம்சய. நெக்ஸ்ட், அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அபியாச யோகேன ததோ மாம் இச்சாத்தும் தனஞ்சயா. நெக்ஸ்ட், அபியாசே அப்பி அசமர்த்தகாசி. ஆமா, எனக்கு அபியாசம் பண்றதுக்கு பழக்கம் இல்லை. மத்கர்ம பரமோபவா. பண்றேனே, ஆனா கையெழுத்து ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு 5 பைசா போட்டா கூட அவன் தேங்க்ஸ் சொல்லல. பத்தியா பக்கி பையன், அவனுக்கு நான் 5 பைசா போட்டிருக்கேன், சாமி நீங்க நல்லா இருங்கோ, உன் குடும்பத்தோட நல்லா இருங்கோ அப்படின்னு சொல்றானா. பத்தியா என்ன அதப்பு பாரு. அதனாலதான் பகவான் இவன் நல்லா பிச்சைக்காரனா வச்சிருக்கான் அப்படின்னு கத்திண்டே ஆசைப்பார். அப்ப என்னுடைய கர்மயோகம் மத்கர்ம பரமோபவாங்கிறது சைஃபர் மார்க். எல்லாத்துலயும் நான் பண்றேன், நான் தான் கொடுக்குறேன், அகம் தாத்தா நான் கொடுக்குறேன், என்னாலதான் நடக்கிறது, என்ன போல எவன் பண்ணுவான், என்ன போல எவன் பார்த்துப்பான், நான் தான் எல்லாம் பண்றேன் அப்படின்னு தாண்டவம் ஆடுறேன். அப்போ எனக்கு கர்மயோகம் பலிக்காது. பகவான் என்ன பண்ணுவான்? போயிட்டு வாடா, ஆத்துக்கு போயிட்டு வாடா, எது சொன்னாலும் பலிக்காதுன்னா உன்னை வச்சு நான் என்ன பண்றத, உன்னை வச்சு நான் கட்டின அழறதா அப்படின்னு கேட்க மாட்டானா பகவான். அதனால பகவான் சொல்றான், கவலைப்படாதடா. ரைட், இது என்ன பகவான் சந்தோஷம்னா, என்னால இது முடியலன்னு சொன்னியே, மண்டையை ஆட்டிட்டு பெரிய நான் தியானம் பண்றேன்ட்டு போகாம, இல்லை நான் அபியாசம் பண்றேன்ட்டு கிளம்பி போகாம, இல்லை நான் கர்மயோகம் பண்றேன், நான் கர்மயோகம் தான் பண்றேன், என்ன போல தர்மாத்தான் யாரு கிருஷ்ணா நீ தான் பலன் தர மாட்டேங்கிறேன்னு என்கிட்ட சொல்லாம, கிருஷ்ணா முடியல அப்படின்னு நீ சொல்றதுனால கர்மாவும் என்னால விதிக்கப்பட்ட கர்மானுஷ்டானங்களையும் என்னால பண்ண முடியல. என்ன காரணம் அப்படின்னா, நான் பாட்டுக்கு ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எங்கேயோ போயிட்டேன், ஜப்பான் போயிட்டேன். அங்க போய் நான் வந்து பரமாச்சாரியாள்கிட்ட ஒரு தடவை அப்படிதான் ஒருத்தர் சொன்னார், நான் வந்து அங்கே அமெரிக்கா போயிருந்தேன், அமெரிக்காவில் வந்து எங்கள் பித்ருக்கள் சார்தம் வந்தது, அதை நான் விடாமல் அங்கே பண்ணிவிட்டேன் அப்படின்னு பரமாச்சாரியார் சொன்னார். நீ போனது பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தா பாட்டி எல்லாமும் நீ அமெரிக்கா கழிச்சுன்னு போயிட்டியாடா அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அதனால பிரயோஜனம் இல்லை. இப்போ அதெல்லாம் வந்துடுத்தோம். இப்போ வந்து நம்ம ஜம்பு துவீபே அப்படின்னு சொல்கிறதுக்கு அவள் அமெரிக்காலேயும் ஒரு சங்கல்பம் வந்துடுத்து, அதெல்லாம் அவள் வச்சுக்கிறா வாட்ஸ்அப்பில். எதுவுமே நம்ம குறை சொல்லலை, எல்லாம் ஸ்ரத்தையினால பண்ணுறா. நிலை அப்படி இருக்கு, லைஃபினுடைய நிலை அப்படி இருக்கு.
எங்கேயோ ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, எங்கேயோ வாழத்தான் வேண்டியிருக்கு. எல்லாமே பகவானுடைய இடம்தான். ஆனா பாரத தேசம்ங்கிறது கர்ம பூமி. இங்க வந்து பண்ணாத கர்மா, இங்க செய்யாத கர்மா பலன் அளிக்காது அப்படிங்கிறது ரிஷிகள்லாம் எழுதி வச்சிருக்கா. அதைத்தான் நாங்க சொல்றோம். அதனால யாரும் இதை நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது. ஆனா இப்ப இதுக்கு என்ன வழி? இதுக்கு என்ன வழி? சிரார்த்தம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் சிரார்த்தத்துக்கு வரிக்கிற பிராமணார்த்தம் சாப்பிடுற பிராமணா முதல் நாள் சாப்பிடக்கூடாது. ஆத்துக்கு வந்து காத்தால காஃபி சாப்பிடக்கூடாது. நமக்கு நேரதா வந்து புதுசு உடுத்திக்கணும். எல்லாம் இருக்கு. சாப்பிட்றத வந்து மிச்சம் வைக்காம சாப்பிடணும். எவ்வளவோ இருக்கு. அதுக்கு முன்னாடி அவ இத்தனை சகஸ்திர காயத்ரி பண்ணிட்டு வரணும்னு இருக்கு. நம்மளிடத்துல வாங்கிட்டு போற விஷயத்த அவ காயத்ரி போய் பண்ணணும்னு இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது இதுல எதுலையுமே நமக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் செட் ஆகாதவாளை வச்சுட்டு தான் நம்ம சிரார்த்தங்கள்லாம் பண்றோம். அப்ப அதனால அத்தை ததப்ய சக்தோசி கர்த்தும் மத்யோகம் ஆசிரிதா. மத்யோகம் என்னுடைய யோகம், என்னுடைய கர்ம யோகத்தை உனக்கு அதைத்தது அப்பி அசக்தா அப்பி உனக்கு என்னுடைய கர்மயோகத்தை செய்வதற்கு, விதிக்கப்பட்ட கர்மாக்களை செய்வதற்கு உனக்கு சக்தி இல்லை என்றால், சக்தி இல்லைங்கிறது இன்னைக்கு இருக்கிற நிலை. இதை வந்து யாரும் வந்து நம்ம வந்து தப்பா நினைக்கப்படாது. தப்பா நினைக்கப்படாது. யாயன் கிருதே யஜன் யஜ்ஞைஹி த்ரேதாயாம் துவாபரேர் அர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம். வியாசரோட அப்பா சொல்றார் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல. அதனால இந்த அதைத்த தப்பிய சக்தோசி கர்த்தும் மத்யோகம் ஆசிரித, என்னுடைய நீ உன்னுடைய பணிகளை கிருஷ்ணனுக்காக செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல சர்வ கர்ம பல தியாகம் ததக்குரு யதாத்மவானே. எல்லாம் பண்ற இல்லையா? யதாத்மவான் மனசை வந்து கடைசியில என்ன வச்சுக்கோன்னா, என்னால பண்ண முடியல, நான் சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணனை நினைச்சுண்டு மனசை நியமப்படுத்திட்டு நான் பண்றது தப்போ ரைட்டோ, ஆனா நான் பண்றதுனுடைய பலன் அத்தனையும் கிருஷ்ணனுக்கு போகட்டும், அந்த பலன் எனக்கு வேண்டாம். அதனால அதை ததப்ய சக்தோசி. அப்ப அதனால விதிக்கப்பட்ட கர்மாவை பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, நீ என்ன கர்மாவை பண்றையோ சர்வ கர்ம பல தியாகம் ததக்குரு யதாத்மவானு. அதனால என்ன ஆகுனா, அதனால நீ வந்து யதா ஆத்மவானு, நீங்கள் வந்து ஆச்சரியமாக எல்லாத்தினுடைய மனம் புத்தி இதெல்லாம் வந்து உனக்கு அடங்கி இருக்கிற மாதிரி நீ சர்வ கர்ம பல தியாகத்தை பண்ணிடு அப்படின்னா புரியல. எப்படி பண்றது பல தியாகத்தை? எப்படி பண்றது அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல பெரியவாள்லாம் நமக்கு எடுத்து சொல்றா. இப்ப கலியில வந்து கர்மாக்களை பண்றது உள்பட அவாவாளுடைய சுதர்மத்தை பண்றது கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப செல்லுபடியாகக்கூடிய யதாத்மவானு அப்படின்னு சொன்னதுனால ஒரு விஷயம் செல்லுபடியாகும். அது உடனே பவித்திரமாகும். சொன்ன நிமிஷத்துல உன்னை பவித்திரம் பண்ணும். அதுக்கு வந்து காலம் கிடையாது, நேரம் கிடையாது, எந்த விதமான தர்மங்களும் கிடையாது. வாய் குப்பிளிக்கணும் அப்படின்னும், பல்லு தேய்க்கணும் அப்படின்னும், வெளியில போயிட்டு வந்தா கால் அலம்பிக்கணும் அப்படின்னும், இல்ல பாத்ரூம் போகும்பொழுது சௌச்சங்கள் ஆசௌச்சங்கள் பண்ணும் பொழுது நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் மற்ற கர்மாக்களுக்கெல்லாம் அந்த விதி நிஷேதங்கள் உண்டு. துக்கம் வந்துடுத்து, இல்ல வேற ஏதாவது தீட்டு வந்துடுத்து அப்படிங்கிறதுனாலையோ, இல்ல ஸ்திரீகளுக்கு வேற ஏதாவது ரஜஸ்வலைகளா இருக்கார்கள் அப்படிங்கிற சமயத்திலேயோ இந்த சமயத்துல பாராயணம் பண்ணக்கூடாது, இந்த சமயத்துல இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற பல்வேறு விதமான கர்மங்களுக்கு ஒவ்வொரு கர்மாக்கு ஒவ்வொரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. ஆனா இந்த தர்மம் கலௌ கோவிந்த கீர்த்தனம் கலௌ கல்மஷ சித்தானாம் பாபத்ரவியோபஜீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம் கதிகி கோவிந்த கீர்த்தனம் ஸ்ரீ ஸ்ரீ போதேந்திர சுவாமிகள் சொல்றார். அதனால இதுல பகவான் நமக்கு சொல்றது எது அப்படிங்கிறது சுஸ்பஷ்டமா ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா தன்னுடைய கீதாமிருதம் அப்படிங்கிற கிரந்தத்துல சொல்லும் பொழுது பகவான் நாம சங்கீர்த்தனத்தையே சொல்றார். நாம சங்கீர்த்தனத்தை செய்யற ஒருத்தன் அவனை அறியாம அந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய பலனை லோகத்துக்காகவும் கிருஷ்ணனுக்காகவும் கொடுக்கறான். உட்கார்ந்துருக்கும் எழுந்திருக்கும் பொழுது ராம 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 என்று சொல்றவன் மனசுல அந்த நாமத்தை சொல்றோங்கிற எண்ணம் இல்லாம சொன்னா கூட பகவானுடைய நாமம் அவனை சர்வ ஆபத்துகளிலிருந்தும் அவனை காப்பாத்துறது, அவனுடைய ஹிருதயத்தை சுத்தி பண்றது. அப்படிங்கிறதுனால
அந்த சர்வ ஜீவராசிகளுக்கும் சர்வ காலத்திலும் சர்வ தேசத்திலும் எந்த விதமான நியமமும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அதோட நாம் பண்றேங்கிற எண்ணம் வராத விஷயம். அப்ப ஜாதினாலேயோ மதத்தினாலேயோ வர்ணாசிரமத்தினாலேயோ இவா பண்ணலாம் இவா பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனாலயோ இல்லாத ஒரு தர்மம் என்ன அப்படின்னா நாராயண அப்படிங்கிற அந்த தர்மத்தை இங்க பகவான் காட்டுறான். இப்ப கிருத்தயுகத்துல தியானம் பண்ணினார்கள். இப்ப தியானம் பண்ண முடியுமோ? தியானம் பண்ண முடியல. தியானம் பண்ண முடியலங்கிறது காரணம் என்னன்னா மனசு அடங்கல. யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம், திரேதாயுகத்துல யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணினார்கள். இப்ப யாக யஜ்ஞங்கள்லாம் பண்றதுக்கு திரவியமும் இல்லை, பண்ணி வைக்கிற ஆட்களும் இல்லை. யாகத்துல பசுவெல்லாம் பலி கொடுக்கணும்னா கவர்மெண்ட் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவா. ஸோ அப்ப வந்து பசுவதை மிருகங்களை நம்ம படுத்துறோம் அப்படின்னு சொல்லுவா. ஒரு யாகத்துக்கு வந்து ஒரு பாம்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம்பை நம்ம எடுத்துன்னு வந்தோம் அப்படின்னா அந்த பாம்பை நம்ம குடும்பப்படுத்துறோம், நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவா. ஆனா அவ 1000 பசுவை வெட்டுவா. அப்படி இருக்கு லோகம். அப்ப யாக யஜ்யங்களும் பண்ண முடியாத சூழ்நிலை. ரெண்டாவது, எல்லாத்துக்கும் மேல நம்ம இடத்துல பணம் இல்லை. அப்ப மந்திரலோபம் தனலோபம் எல்லாமே இருக்கு. அப்ப தியானமும் போயிடுத்து, யாக யஜ்யங்களும் போயிடுத்து. அர்ச்சனை அப்படின்னாலோ அர்ச்சனைக்கு பூக்களா இல்லை, பூக்கள் கரெக்டா பறிக்கப்படலை. அதுல எச்சல் படுறது, தலையை சொரிஞ்சுட்டே பூ கட்டுறா. யாரோ கொண்டு வந்து கொடுக்குற பூவை தான் நம்ம பகவானுக்கு போடுறோம். அப்ப அர்ச்சனைங்கிறதும் அதுல கலுஷிதமா போய், அதுக்கான சாமகிரியைகள் சுத்தமா இல்லை. பாலா இல்லை, தயிரா இல்லை, ஸ்திரீகளா இல்லை, புருஷாளா இல்லை, பிராமணாளா இல்லை, தீர்த்தமா இல்லை, நெய்யா இல்லை. அப்ப ஹோமமோ யாகமோ நம்மளால சரியா பண்ண முடியல. அதுபோல பூஜையும் நம்மளால பண்ண முடியல. அப்படியே நமக்கு நாமாவளி படிச்சாலும் நாமாவளி படிச்சு சொல்றதுக்கு ஆள் இல்லை. இப்ப என்ன பிரயோஜனம்? இப்போ 1000ல் ஒன்றும் அப்படின்னு 1000 நாமம் சொல்றதுக்கு ராம ராம ராமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்மளை காப்பாத்துறது. அப்படிங்கிறதுனால பகவான் சர்வ கர்ம பல தியாகம், சர்வ கர்மங்களையும் தியாகம், இது வந்து கிருஷ்ணனுக்கு அப்படிங்கிற எண்ணம் வரணுமாகில் நாம சங்கீர்த்தனம் பண்ணி சர்வ கர்ம பல தியாகம் ததக்குரு யதாத்மவாகு என்று பகவான். அதனாலதான் ஆச்சாரியால் இதுக்கு வியாக்கியானம் பண்ண ஆச்சாரியால் சர்வ கர்மாக்களுடைய பலனையும் கிருஷ்ணனுக்கு கொடு அப்படின்னு சொன்ன ஆச்சாரியால் இந்த இடத்துல ஆச்சாரியால் சொல்றார், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தே. உனக்கு கோவிந்தன் தான் காப்பாற்றுவான். கோவிந்தன்னா கோவிந்த பாதர் அப்படிங்கிற ஆச்சாரியாளுடைய குரு அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்ப குருநாதன்னு சொன்னாலும் சரி, கோவிந்தன் ஹரிய சொன்னாலும் சரி, நீ கரையேறுவ. அதனால சர்வ கர்ம பல தியாகம் ததக்குரு யதாத்மவானே இது பகவான் 4 விதமான விஷயங்களை காமிச்சு கொடுத்துட்டார். இப்ப இதுல நீ தப்பவே முடியாது. பயல கிருஷ்ணனா அடையணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்ததாகில் நீ கடைசி பட்சமா இல்லை. இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம் துவாபரேர் அர்ச்சயன்னு யதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம் அப்படிங்கிறதுக்கு சில பேர் அர்த்தம் பண்ணும் பொழுது கிருதயுகத்துல தியானம் பண்ணினார்கள், திரேதா யுகத்துல யாக யஜ்யங்கள் பண்ணினார்கள், துவாபர யுகத்துல அர்ச்சனை பண்ணினார்கள். கடைசி பட்சமா ஒன்றும் வழி இல்லாததுனால கலியுகத்துல ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்லு அப்படின்னு அர்த்தம் பண்ணிவிடுறார். அது வந்து ஒரு யுக தர்மத்துல சொல்லிட்டு வர்றதுனால சொன்னமே தவிர, ஆனால் அதனுடைய யதார்த்தமான பலன் என்ன அப்படின்னா யதாப்னோதி ததாப்னோ. நீ நாமான்னு சொல்லிட்டு அதை அலட்சியமா நினைச்சிடாதரா. கிருதயுகத்துல 10,000 வருஷம் கர்தம பிரஜாபதி மனசை அடக்கி எந்த ஒரு தியானத்தை பண்ணி நிர்விகல்ப சமாதியில கிருஷ்ணனை சாட்சாத்கரிச்சாரோ, எந்த ஒரு யாக யஜ்யத்தினால சாட்சாத் ராமபிரானே பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம் இந்த தசரதற்கு அவதாரம் பண்ணினாரோ, எந்த ஒரு அர்ச்சனையினால பிருத்து சக்கரவர்த்தி பகவானை சந்தோஷப்படுத்தினாரோ, அது உனக்கு கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா. இதுல உனக்கு கிடைச்சிடும். யதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம் அப்படிங்கிற ஸ்ரீ அண்ணா ஒரு இடத்துல சொல்றார், ஹிருதயுகத்துல நீ பிறந்து தியானம் பண்ணி அதனால பகவான் சந்தோஷப்பட்டு, அது மாதிரி திரேதாயுகத்துல யாக யஜ்யங்கள்னால பகவானை திருப்தி பண்ணி,
அதுபோல துவாபர யுகத்துல அர்ச்சனையினால பகவானை திருப்தி பண்ணினதுனால பகவான் உனக்கு கலியில மனுஷ பிறவியை கொடுத்து, அதுவும் ஒரு குருநாதனை கொடுத்து, சத்சங்கத்தை கொடுத்து, நாம சங்கீர்த்தனத்தை பண்ணக்கூடிய பாக்கியம் கொடுத்திருக்கிறதுனால, அதனால யதாப்னோதி ததாப்னோதி அப்படிங்கிறது அவ்வளவு ஜென்மாக்கள்ல நீ பண்ணிய புண்ணியத்தினுடைய பலன் பாக்கியமாக கலியில உனக்கு நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற இந்த உத்தமமான மார்க்கம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஸ்ரீ அண்ணாவுடைய அனுகிரகம். அதனால இந்த இடத்துல ஏதோ வழி இல்லாதவனுக்கு நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு இல்லை. இல்ல, முன்னாடியே சொல்லிட்டேன். தன்னு நிர்வித்தியமானானா சம்சாரத்துல தவிக்கிறவர்களுக்கும், இச்சதாம் அகுதோ பயம் முமுட்சுகளாக இருந்து சம்சாரத்திலிருந்து வெளியில போகணும்னு நினைக்கிறவர்களுக்கும், யோகிகளுக்கும், முக்தி அடைந்தவர்களுக்கும் நிருப நிர்ணீதம் ஹரேகே நாமானு கீர்த்தனம். அது நிர்ணயம் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர்கள் 3 பேருமே நாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறதுனால இது ரொம்ப முக்கியம். கீதையில இந்த 4 ஸ்லோகம் பகவானுடைய ஹிருதயமா உன்னை எந்த வழியிலையும் உன்னை தப்ப விடாம தன் வழியில போடுறது. என்ன காரணம்னா, கிருஷ்ணாஸ் மெத்தட் இஸ் நாட் எ மெத்தட் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆர் எலிமினேஷன். இஸ் மெத்தட் இஸ் மோர் ஆஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் இஸ் அப்ரோச் இஸ் மோஸ்ட் இன்க்ளூசிவ். உன்னை ஏனக்கேன பிரகாரேன ஏதோ ஒரு காரணத்தினால உன்னை பாஸ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறான் கிருஷ்ணன். நம்ம அவன்கிட்ட தப்பிக்கிறோம், அதுக்கப்புறமும் தப்பிக்கிறோம். எப்படின்னா புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, எங்க அப்பா வாத்தியார் இந்த வருஷாந்திர பரீட்சையெல்லாம் திருத்தும் போது சில பேர் 35 மார்க் பாஸ்ன்னு அந்த காலத்துல சொல்லும் பொழுது சில பேர் 32, 33, 34, 30 அந்த மாதிரி வாங்கியிருப்பான். அப்ப அந்த பேப்பர் கட்டு ஒரு ஸ்கூல்லேருந்து வரும் பொழுது கடைசியில அவன் அந்த பேப்பரை திருத்திட்டு அந்த பேப்பரெல்லாம் எடுத்துன்னு வர சொல்லுவான். எடுத்துன்னு இந்த 3-4 மார்க்கு பாஸுக்கு பக்கத்துல இருக்கிறவனை தனியா எடுத்துருவா. எடுத்துட்டு அப்ப சொல்லுவா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பா, எந்தெந்த கேள்விகளுக்கா 3 மார்க்கு 4 மார்க்கு 2 மார்க்குன்னு போட்டிருக்கியோ அங்கங்க அரை மார்க் ஆட் பண்ணிடாம்பா. ஆட் பண்ணிட்டே வரும்பொழுது 35.5 35.5 மார்க் வந்துடும். உடனே ரெட்டிங்னால சுழிச்சு ஓகே அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருவான், அவன் பாஸ். அப்போ அந்த வாத்தியாருடைய ஹிருதயத்துல இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணிட்டான், இவனை எப்படியாவது அந்த ஏர்கோட்ல இழுத்து விட்டுடுவோம்னு ஒரு கிருப்பாளு ஒரு ஆசிரியர் அவனை பார்த்தானா. நான் பார்க்கல வாத்தியார், அவன் குப்பனோ சுப்பனோ ராமனோ தெரியாதாமா, யாரோ ஒரு பையன், அவன் ஏதோ ஸ்கூல் பையன். ஆனா அவனை பாஸ் பண்ண வைக்கணுங்கிறது என்னன்னா, அவன் 100க்கு 32, 31 வரைக்கும் வந்துட்டானே. 4 மார்க்ல போய் எடுத்து பாரு அந்த குழந்தைக்கு. அவனை ஒரு வருஷம் பூரா அவன் திருப்பி படிக்கணும்டா, அதனால அவனை பாஸ் போடுன்னு ஒரு வாத்தியாருக்கு ஒரு கிருப்பை இருக்கு இல்லையா. அது போலதான் கண்ணன் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணினோம்னா என்ன பண்ணுவான் பகவான்னா, இழுத்து நம்மளை இந்த பக்கம் விட்டுடுவான். என்ன காரணம்னா, அஜாமிளனையே புள்ளைய நாராயணான் கூட்டவன் விஷயத்துல நிஷம்ய மிரியமானசிய புருவத்தோ ஹரிகீர்த்தனம் என்று அவன் என்ன கூப்பிடுறான்டா, ஹரிகீர்த்தனம் பண்றான்னு சொன்ன கிருப்பாளு இல்லையா. அவன் ஹரிகீர்த்தனம் பண்றான்னு கப்பட்டமா விஷப்பால் கொடுத்த பூதனைய அம்மானுக்கு அவன் கன்சிடர் பண்ணினவன் இல்லையாவான். அதனால பகவானுடைய மெத்தட் ரொம்ப ஆச்சரியம். அதனால இந்த 4 மெத்தட்ல முதல்ல பகவான் தியானத்தை சொன்னா, அதுக்கு அடுத்தது அபியாசத்தை சொன்னா, தரோவா இருக்கணும் பக்தியோ. அபியாசத்தை சொன்னா, கர்ம யோகத்தை சொன்னா, அதுக்கு அடுத்தபடியாக பல தியாகத்தை சொன்னா. பல தியாகம் அப்படிங்கிறது தான் இங்க நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு நமக்கு யுகத்துக்கு ஏற்ப மகான்கள்லாம் நமக்கு காட்டியிருக்காள் அப்படிங்கிறத சொன்னோம். பகவான் இப்ப இந்த சொன்ன விஷயங்களை உபசம்ஹாரம் பண்ணி பூர்த்தி பண்றான். ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத் ஞானாத் தியானம் விசிஷ்யதே தியானாத் கர்மபல தியாகாத் தியாகாச்சாந்திரணந்தரம். எந்த விஷயமே என்னதுன்னு எடுத்து வைக்கிற வரைக்கும் நிம்மதி இருக்கா. எந்த விஷயத்தையுமே கிருஷ்ணனுக்கு என்னோடது ஒன்றும் இல்லைப்பா. ஒரு ட்ரெயினில் ஏறினா கூட அதை எப்போ பார்த்தாலும் சில பேர் அந்த பொட்டியை தொட்டு பார்த்துட்டு இருப்பா. அடியில் இப்படி கையை விட்டு பொட்டி இருக்கான்னு பார்த்து செருப்பை திடீர்னு தூக்கத்தில் எழுந்து செருப்பை தேடுவான் அந்த இருட்டில். என்ன காரணம்னா, மனசு கோவிலுக்குள்ளே போய் கர்ப்ப கிரகத்தில் நிற்கும் பொழுது கூட வாசலில் செருப்பு போட்டோமே அப்படின்னு இருக்குமே தவிர காமாட்சி இருக்காளேன்னு தோணாதான். அந்த அளவுக்கு செருப்பு ஓவர்டேக்ஸ் காமாட்சி. இப்போ நம்மளுடைய தியானம் எங்கே இருக்குங்கிறத ஈஸியாக நம்ம தெரிஞ்சுன்னுட்டலாம். ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத். சில பேர் சாப்பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ராத்திரி தூக்கத்துல எழுந்து உட்காந்து சாம்பார் இருக்கான்னு கேட்டுன்னு இருப்பான். என்ன காரணம்னா, அவனுக்கு வாசனை பூரா சாம்பார்லேயே இருக்கு. அதனால ஸ்ரேயோகி ஞானம் அபியாசம். பகவான் அதனால மேல சொன்ன 4 விஷயத்த இங்க நமக்கு புரியுற மாதிரி சம்மரைஸ் பண்ணி கொடுறான், உபசம்ஹாரம் பண்ணி கொடுக்குறான். அபியாசத்தை விட அபியாசம்னு பகவான் ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத்து, அபியாசத்தை விட ஞானம் உயர்ந்தது. அபியாசம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு சொல்லிவிடுறேன். ஞானம் இல்லாத
வெறும்னா திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை ரெப்படேட்டிவா பண்றது அபியாசம். அப்போ மூக்கை பிடிச்சிட்டு 30 தடவை பிராணாயாமம் பண்ணினா உடம்ப சரீர பந்தனம் பண்ணி தலைகீழ நிற்கிறா. இதெல்லாம் ஏன் பண்றேன் அப்படின்னா அவளுக்கு தெரியணும். இன்னென்ன காரணத்துக்கு மெடிக்கல் ரீசன்ஸாவது தெரிஞ்சிருக்கணும். இல்லை ஆத்தியாத்மிகமாக பகவானை அடையணும், பிராணனை அடக்கணும், மனசை அடக்கணும், சுவாசத்தை அடக்கணும், அதனால என்னுடைய ஆத்மா எனக்கு வசப்படும் அப்படிங்கிற ஆத்ம சம்யம யோகமாவது தெரிஞ்சிருக்கணும். ரெண்டுமே தெரியாம செய்யறோம் கோமாளி. அதனால ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத்து. அப்படி செய்ய முடியுமான்னா செய்ய முடியும். பொதுவாக நம்ம அப்படிதான் பண்றோம். இப்படி சொல்லட்டுமா, எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறது அப்படிதான். ஏன்னா அவாத்துல இன்ஜினியரிங் படிச்சிருக்கா, நானும் என் காலத்துல இன்ஜினியரிங் சேர்க்கணும், அவாத்துல மெடிக்கல் போறா, நானும் மெடிக்கல் போகணும் அப்படின்னு லைஃப்ல இருக்கு இல்லையா. அதுபோல ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் என்ன பண்ணினார், இங்கேருந்து காசிக்கு போனார். காசிக்கு போகும்பொழுது அவர் கையில ஒரு தாமரை சொம்பு கொண்டு போனார் சந்தியாவந்தனம்லாம் பண்றதுக்கு. அவர் காசியில இறங்கணும். காசியில இறங்கும் பொழுது அவர் தனியா போயிருக்கிறதுனால அவர் நினைச்சார், இந்த படித்துறையில மண்ணுல இதை புதைச்சி வச்சு மேல ஒரு காவி கொடி வச்சுட்டு போவோம், திரும்பி வரும்பொழுது அந்த சொம்பு நமக்கு அடையாளம் தெரியும் அப்படின்னு போயிட்டு யதோக்தமா ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா ஒரு 500 கொடி அங்க இருக்கு. கடைசியில பார்த்தா அவருக்கு அவருடைய சொம்பு எது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா அவர் சொன்னார், இங்கேருந்து காசியில என்னுடைய தாமிர சொம்பு தொலைஞ்சு போச்சுன்னா. இந்த தாமிர சொம்புங்கிறது நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி. நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன செய்யணும், நமக்கு தியானமா, நமக்கு அபியாசமா, இல்லை நம்ம கர்மயோகமா, இல்லை நமக்கு ஒன்றும் சரியாபத்து வராது, மரியாதையா கிருஷ்ணா உன்னை நான் நம்பியிருக்கேன், கிருஷ்ணாராமா கோவிந்தாவா, இது தெரியாம இருந்தான்னா he never find out his individuality. அதனால பகவான் இந்த இடத்துல சொல்றான் ஸ்ரேயோகி ஞானம் அபியாசம். வெறும்னு திருப்பி திருப்பி தவக்கலை மாதிரி கத்துறதை விட்டுட்டு முதல்ல என்ன செய்ய அப்படின்னா எதுக்காக பண்றோம்னு தெரிஞ்சு பண்ண. அப்ப ஞானம் இல்லாத சாதனை, அபியாச சாதனை, ஞானம் இல்லாத சாதனைகள் எதுக்காக பண்றோம், இதனுடைய பிரயோஜனம் என்னன்னு செய்யறதை விட ஞானம் உயர்ந்தது. என்ன காரணம்னா அபியாசத்துக்கு உடம்பு கஷ்டப்படுறது, உடம்பை கட்ட வேண்டியிருக்கு, வயத்தை கட்ட வேண்டியிருக்கு, மனசை கட்ட வேண்டியிருக்கு, இவ்வளவு சிரமம் இருக்கு. அபியாசங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏன்னா நீ கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர வேண்டியிருக்கு, ஜென்மதான் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டியிருக்கு. அதனால என்னன்னு தெரியாம வரட்டு அபியாசம் பண்ணாதரா. அதை தவிர தியானம் விசிஷ்யதே. அதனால ஞானா தியானம் விசிஷ்யதே. அதனால அபியாசத்தை விட ஞானம் உயர்ந்தது. ஞானம்ங்கிறது என்னன்னா மனசால பண்ண வேண்டியது. மனசால பண்ண வேண்டியது என்ன பண்ண வேண்டியது, எல்லாத்துலேயும் கிருஷ்ணா இருக்கான். நம்ம அதுக்கு ஒரு பள்ளி வருது, ஐயோ அதில் கிருஷ்ணா இருக்கா முத்தியா, அதனால தான் ஓடுறது. அந்த பள்ளிக்கு கொஞ்சம் அரிசி போடுறது, முட்டை போடுறது, அந்த கரப்பாம்பூச்சியை அடிக்காமல் இருக்கிறது, அதுக்கு சாப்பாடு போடலனாலும் பரவாயில்ல, அதை போட்டு விளக்கமாக தான் அதகலம் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா. அதுபோல் நம்ம வாசலில் இருக்கிற நாய்க்கு ஒரு கவலை சாப்பாடு போடுறது, நம்ம இருக்கிற காக்காய் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கு வர்றது, அந்த காக்காய்க்கு ஏதாவது கொடுக்கறது. இப்படி விஷயங்கள் சரீரம் அழிஞ்சிடும், ஆத்மா அழியாதுங்கிற விஷயத்த எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் பார்த்து அந்த எறும்புகள்லாம் குடுகுடுன்னு ஓடுறது, பறவைகள்லாம் கத்தும் பொழுது கூட கிருஷ்ணனுடைய சஞ்சாரம் அப்படின்னு பார்த்துட்டா கூட ஞான சாதனம் விடுறது. அதனால உடம்ப கஷ்டப்படுத்தி ஒரு அபியாசம் பண்றதை விட, பழக்கத்தை கொண்டு வரதை விட உன் மனசுனால கிருஷ்ணனை பார்க்கறது ஈஸி. அப்படிங்கிறதுனால ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத்து. ஞானமானது அதை விட சிறந்தது. சிறந்ததுன்னு நான் செய்யறதுக்கு ஈஸி அப்படிங்கிறான். ஞானா தியானம் விசிஷ்யதே. ஞானத்தை விட தியானம் விசிஷ்யதேங்கிறான். தியானம்ங்கிறது இந்த முதல்ல சொன்ன தியானம் இல்லை, அஷ்டாங்க யோகத்துல சொன்ன தியானம் இல்லை. அஷ்டாங்க யோகத்துல சொன்ன தியானத்துக்கு யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம், அதுக்கப்புறம் சமாதிக்கு போக வேண்டியிருக்கு. அது பழக்கப்படுத்தி கொண்டு போக வேண்டியது. இதுல சொல்லியிருக்கிற தியானம் எப்படின்னா ஸ்மரணை. கதை கேட்டு அந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் ஏதாவது உங்க மனசுல போய் பூந்துண்ட விஷயம் நம்மளை அறியாம திருப்பி அது சொன்னாரே, நமக்கு அது அப்ளை ஆகும் போல இருக்கே அப்படின்னு அதுல தியானம் போறோம். இந்த ரூட்ல நம்ம போலாமே அப்படின்னு போறோம் இல்லையா. கிருஷ்ணனை பத்தி இன்னைக்கு பேசினாரு, கிருஷ்ணன் எவ்வளவு அழகா இருந்தான் அப்படின்னு அந்த கேட்ட கதைகளை போட்டு நம்ம திருப்பி புனகா நம்ம ஆலோசனை பண்றோம் இல்லையா. அதுதான் தியானம். அந்த தியானத்தை இங்க சொல்றார். அந்த தியானம் கதை கேட்கறதுனாலயோ, பஜனை பண்றதுனாலயோ, பாகவதால பார்க்கறதுனாலயோ, ஏதோ ஒரு காரணத்துல சங்கத்தினாலேயோ பகவானிடத்துல ஏற்படக்கூடியதான ஒரு ஸ்மரணை, ஒரு பிரேமை, அதைத்தான் இங்க சொல்றார். அதனால அஷ்டாங்க யோகத்துல இருக்கக்கூடிய தியானத்தை அவர் சொல்லல. இங்க சொல்லியிருக்கிற அஷ்டாங்க யோகத்துல இருக்கக்கூடிய தியானம் பண்றதுக்கு உனக்கு குரு வேணும்.
இந்த தியானம் பண்றதுக்கு குரு தேவையில்லை. எப்படி ஒரு அம்மா வந்து பிள்ளைய நினைக்கிறதுக்கு ஸ்மரணைக்கு வந்து அவளுக்கு ஒன்றும் ப்ராக்டிஸ் தேவையில்லை. பிள்ளைக்கு அம்மாவை நினைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் தேவையில்லை. ஒரு பொண்ணை காதலிக்கிறான் அப்படின்னா உலகத்துல எல்லாத்த விட அவளை நினைச்சுட்டு இருக்கான், அந்த பொண்ணு அவனையே நினைச்சிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு அந்த இப்ப நீ நாளையிலேருந்து உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இனிமே உங்க ஆத்துக்காரர் தான் நீ நினைக்கணும்னு அந்த பொண்ணுக்கு யாராவது ட்ரைனிங் கொடுக்குறாளா என்ன? அந்த நினைக்கிறதுங்கிறது மனத்தினுடைய சுபாவம். அப்ப அதுக்கு மனசுக்கு இஷ்டம் வந்துடுத்து அப்படின்னா உலகத்துல மற்ற விஷயங்களை எல்லாத்தையும் மறந்து நேரம் போறது கூட தெரியாம அது மனசு நினைஞ்சிட்டு இருக்கு. அப்படிங்கும் பொழுது அந்த தியானத்தை சொல்றார், விச் இஸ் வெரி நேச்சுரல் ஃபார் த மைண்ட். அது கிருஷ்ணனிடத்துல கொடு அப்படிங்கிறது தான் பாகவத தர்மம். அதனால ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத் ஞானாத் தியானம் விசிஷ்யதே. தியானாத்து அந்த தியானத்தை விட ஒன்று உயர்ந்ததுங்கிறார். உயர்ந்ததுங்கிறது எதனால இங்க சொல்றாருன்னா பண்றது சுலபம். அந்த தியானத்தை விட கர்ம பல தியாகதான். எல்லா செயல்களும் பகவான் பண்றான், பகவான் என்ன பண்ண வைக்கிறான், நான் பண்றது பூரா பகவானுடைய திருப்திக்காக பண்றேன் அப்படின்னு அந்த பலனை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. கிருஷ்ணார்ப்பணம். ஒரு கதை சொல்லுவா, நமனும் முத்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி என்று சொல்றார் தொண்டர் அடிப்புடியாள். முத்கலன் என்று ஒரு பிராமணன் இருந்தார். அவன் ஒரு எச்சகையால காக்கா ஓட்ட மாட்டான். எச்சகையில் இருக்கக்கூடிய பருக்க காக்கா சாப்பிடுன்னு நினைக்கிறவன். அந்த அளவு ரொம்ப நல்லவன். இப்படி இருப்பான். மகாமுசுடு வேற. ஆனா அவன் பிராணம் போற சமயத்துல அவனை நேர அவன் யமலோகப்பட்டணத்துக்கு போனான். போனோன்னு அவனை பார்த்த உடனே யம தர்மராஜா எழுந்திருந்து கைகளை தூச்சுண்டு முத்கலன் சுவாமிகளே வரணும் வரணும் என்று அவனை சுவாகதம் பண்ணினார். உடனே முத்கலனுக்கு ஒரே ஆச்சரியம். அவனை பார்த்து சொல்றார், எப்படி வந்து நான் இங்க வந்தேன்? நான் வரவே மாட்டேனே இங்க. எனக்கு வரத்துக்கான ஏன்னா அந்த ஜீவனுக்கே தெரியும் தனக்கு எந்த லோகம்ங்கிறது அந்த ஜீவனுக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் கூட தயையே இல்லாதவன் சொர்க்கத்துக்கு போவோம்னு அவன் சொப்பனத்தில் கூட நினைக்க மாட்டான். அதனால முத்கலன் அவரை பார்த்து சொல்றான், என்ன போய் நீங்க கூட்டின்னு வந்து என்ன பார்த்து சுவாகதம்னு சொல்றேளே. நந்திகேஸ்வரர் அங்க இருக்கக்கூடிய இவருக்கு அந்த இதெல்லாம் அக்கௌண்ட் எல்லாம் எழுதுவாரு சித்திரகுப்தன். அந்த சித்திரகுப்தனுக்கு வந்து ஆச்சரியம், இப்படி இது மாதிரி சம்பவிச்சது அப்படின்னு உடனே நந்திகேஸ்வரர் நம்ம இவர் யமதர்மராஜா சொல்றார், சித்திரகுப்தா இப்ப உன் நோட்டை எடுத்துப்பார் அப்படிங்கிறார். நோட்டை எடுத்து பார்த்தா இந்த முத்கலனுடைய பக்கங்கள் எல்லாம் வெள்ள விளையர் இப்படி இருக்குமான்னா இருக்கும். இந்த பெட்ரோல் பங்க்ல எல்லாம் ஒரு பில்லு கொடுப்பான். அந்த பில்லை வாங்கி உங்க இந்த கம்பெனியில கிளைம் பண்றதுக்காக சில சமயம் பர்சில் வச்சிருப்பேன். திடீர்னு ஒரு 15 நாள் பார்த்தா வெள்ள பில்லு மட்டும் தான் இருக்கும், அதுல எழுத்தே இருக்காது, போயிடும். அதை பார்த்தோன்னு நினைச்சுக்கோ, ஓஹோ இந்த உட்கலன் கதை ஞாபகம் வர. அவன் என்ன பண்ணான், ஒரு சந்தர்ப்பம் ஏதோ சிரார்த்தமா என்னமோ பண்ணினான். அப்ப அவன் ஏதோ ஒரு கர்மா பண்ணினான். அந்த கர்மா பண்ணி முடிச்ச உடனே வாத்தியார் சொன்னார், இப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, இப்ப என்னென்ன கர்மா பண்ணினேனோ எல்லாத்தையும் நீங்க கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லுங்கன்னா. உடனே கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னா தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாது அவனுக்கு. கிருஷ்ணார்ப்பணம்னு சொன்னான். யமதர்மராஜா சொன்னார், ஒரு தடவை என் கர்மா பண்ணும்பொழுது கிருஷ்ணார்ப்பணம்னு சொன்னான். அதனால இவன் வந்து நரகலோகத்திற்கு வருவதற்கு அருகதை இல்லாதவன். நரகலோகம் போகணும்னாலும் நரகத்துக்கு போகணும்னாலும் பாபம் பண்ணியிருக்கணும் சுவாமி. திடீர்னு நான் நரகத்துக்கு வரேன், திடீர்னு இங்க ஆத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால நான் எனக்கு ஜெயில நல்லா சாப்பாடு போடுறா, நானும் வரேன்னு போக முடியுமா? பையா உன் பேர்ல கேஸ் இருக்காயா, எஃப்ஐஆர் இருக்கா அப்படின்னு கேட்டு அடிச்சு துரத்துவா. ஜெயிலுக்கு போகணும்னா தப்பு பண்ணியிருக்கணும். அதுபோல சொர்க்கத்துக்கு போனா புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆனால் கிருஷ்ணன் கிட்ட போனா பாவமும் பண்ணியிருக்க வேண்டாம், புண்ணியமும் பண்ணியிருக்க வேண்டாம். நீ வந்து கிருஷ்ணன் வேணும்னு நினைச்சா. அதனால அந்த முத்கலனுடைய ஃபுல் கம்ப்ளீட் ஹிஸ்டரி கிளியர் பண்ணி அவனை அனுப்பி விட்டுட்டான். அது ஆச்சரியம் இல்லையா? அந்த நரகத்துல யமதர்மராஜாவினுடைய சபை இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல நரகம். அந்த நரகத்துல 28 விதமான நரகங்கள். அதுல கிருமி போஜனம், கும்பி பாகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜனங்கள்லாம் ஹா ஹா அப்படின்னு ஐயோ அம்மானு கத்துறது. அந்த வேதனை தாங்காம, நரக வேதனை தாங்காம யமதர்மராஜா வந்து அவர் வாயினால கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு ஒண்ணு அங்க இருக்கக்கூடிய அந்த ஜீவன்கள்லாம், பாப்பாத்மாக்கள்லாம் ஆஹா ஆஹா ஆனந்தமா இருக்கே அப்படின்னு அந்த பக்கம் பார்த்தா நரகமே இல்லை, சொர்க்கம் தெரியும்.
ஆச்சரியப்படுறார் சித்திரகுப்தன். அதுதான் ஆழ்வார் சொல்றார், நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி. இப்போ உங்க ஆத்துல நீ எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுன்னு ஒருத்தர பகைச்சுண்டு, நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ என்ன கிழிச்ச நான் என்ன கிழிச்சேன்னு பேசிட்டு இருக்கிறத விட அவாவா நாமா சொல்லிண்டா நம்ம வீடே சொர்க்கம், நாமா சொல்லலைன்னா வீடே நரகம் அப்படிங்கிற தர்மத்தை காட்டினார். அதனால சர்வ கர்ம பல தியாகம், சர்வ கர்மங்களுடைய பலனையும் எதுல கொண்டு கொடுக்கும் அப்படின்னா, சர்வ கர்மங்களுடைய பலனும் தியாகத்தை கிருஷ்ணார்ப்பணம்னு வாயளவுல சொன்னா கூட தியாகாச்சாந்திர் அனந்தரம், தியாகம் பண்ணின உடனேவே உனக்கு நிம்மதி வரும், பீஸ். கிருஷ்ணன் இருக்கான், கிருஷ்ணன் பார்த்துப்பான். வாயளவுல சொல்லி பாருங்களேன், கிருஷ்ணன் கிருப்பை, கிருஷ்ணன் என்னை காப்பாத்துறான், கிருஷ்ணன் காத்தால இன்னைக்கு நான் முழிச்சுன்னுட்டேன், கிருஷ்ணன் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எனக்கு கொடுத்துருக்கான், இப்போ என்னுடைய ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு வந்து கிட்டக்க வரமாட்டேங்கிறது, எந்த பிரச்சனை இருந்தாலும் கிருஷ்ணன் பார்த்துப்பான், கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்னு சொல்லி வாயளவு சொல்லி வாயளவு சொல்லி வாயளவு சொல்லி கொஞ்ச நாள் வாயில சொன்னது மனசுல போய், மனசுல சொன்னது புத்திக்கு போய், புத்தியில சொன்னது வந்து நம்மளுடைய ரத்தத்துல போய் ரத்தத்துல ஊறி அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இட் பிகம்ஸ் ஒரு ஹேபிட் ஆகி, அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ஹேபிட், தென் இட் பிகம்ஸ் எ கேரக்டர், தென் த கேரக்டர் சேஞ்சஸ் யுவர் லைஃப். அதனால first it becomes an activity and the activity becomes an habit, habit becomes a behavior, behavior forms character. அதனால இது நாமா சொல்றது, கிருஷ்ணனுடைய கிருபையை நம்புறது. அப்ப நாமா சொல்லணும், நாமா சொல்றது ஒரு அங்கம், அது வெரி வெரி குரூஷியல், வெரி த மோஸ்ட் சிம்பிளஸ்ட். அதனால என்ன ஆகும்னா தியாகாது சாந்திஹி அனந்தரம். நீ கிருஷ்ணன் பார்த்துப்பான் கிருஷ்ணன் பார்த்துப்பான்னு சொன்னாலே அதுலயே உனக்கு ஒரு நிம்மதி இருக்கு. அதனால சர்வ கர்மங்களுடைய பலனையும் கிருஷ்ணனுக்கு நீ கொடுத்தேன்னா கிருஷ்ணன் அவனை உனக்கு கொடுப்பான். கிருஷ்ணனை கொடுத்ததுதான் சாந்தி. அப்படிங்கிறதுனால தியாகா சாந்தி அனந்தரம். அப்படி அழகா பகவான் ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொண்டு வந்துட்டார். இப்ப பகவானுக்கே ஒரு பிரியம். என்ன பிரியம் அப்படின்னா, இப்போ நம்ம நிர்குணமான உபாசனை பண்ணினவாழ சொன்னோம், சகுண உபாசனை பண்றவாழ சொன்னோம், அந்த உபாசனையினுடைய பலன் என்ன அப்படிங்கிறதையும் சொன்னோம். தியானம், அபியாசம், அதுக்கப்புறமா கர்மயோகம், பகவானுடைய கர்மான்னு செய்யறது, அதுக்கு அடுத்தபடியா சர்வகர்ம பல தியாகம், சர்வகர்ம பலங்களுடைய தியாகத்தையும் கிருஷ்ணனுக்கு கொடுக்கறது கிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படிங்கிற விஷயங்களை சொன்ன பகவானுக்கு இதுல ஏதாவது ஒரு வழிமுறையில பகவானை உபாசனை பண்ணி தியானத்தினாலேயோ அபியாசத்தினாலேயோ இல்ல கர்மயோகத்தினாலேயோ இல்ல நாம சங்கீர்த்தனத்தினாலேயோ ஏதோ ஒரு ரீதியில நிர்குண உபாசனையினாலேயோ இல்ல சகுண உபாசனையினாலேயோ ஏதோ ஒரு ரீதியில பகவானை சாட்சாத்காரம் பண்ணி பகவானை அடைந்து இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தன் இல்ல உலகத்தில் இருந்த ஒரு பக்தன், அந்த பக்தனுடைய குணங்கள் எப்படி இருக்கும், அந்த பக்தன் எப்படி இருப்பான். இதுக்கு முன்னாடி பகவான் வந்து ஒவ்வொரு லட்சணம் உள்ளவன பகவான் பல இடத்துல சொல்றான். ஞானியினுடைய லட்சணம்னு பகவான் தனியா சொல்லல. பகவத்கீதையில இந்த 12வது அத்தியாயத்துல பக்தனைத்தான் ஞானின்னு சொல்றான், ஞானியத்தான் பக்தன்னு சொல்றான். கோபிகைகள் ஞானிகள், பிரகலாதன் ஞானி, ஆனால் இவா 2 ஹனுமார் ஞானி, ஆனால் இவா 3 பேரும் பக்த சிகாமணிகள். அப்போ உண்மையான ஞானிதான் பக்தன். இப்ப ஞானத்தோட கூடின பக்தியை தான் பகவான் கீதையில பக்தினே ஒத்துக்கிறான். அதுக்குதான் பிரேம பக்தி, அதுக்குதான் ஏகாந்த பக்தி, அனன்ய பக்தி, பக்தி அவ்யபிசாரிணி என்று பல்வேறு விதமான வாக்குகள்னால பகவான் கீதையில பக்தின்னு சொல்றதே ஞானியினுடைய பக்தி தான். பிரகலாதனுடைய பக்தி தான் பக்தி. அப்போ விபீஷணனுடைய பக்தி ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்தியான பக்தி. சுக்ரீவனுடைய பக்தி ஆர்த்த பக்தி. அப்போ இவனுடைய திரௌபதியினுடைய பக்தி கஷ்டம் வந்த பக்தி. அது ஞானத்தோட பக்தின்னு சொல்ல முடியாது, பிரேமதான், ஒஸ்தி தான். ஆனால் கோபிகைகளோட பக்தியோட சேர்க்க முடியாது, பிரகலாதனை சேர்க்க முடியாது, ஆஞ்சநேயரை சேர்க்க முடியாது. இவா 3 பேர் தனி ஞானியான பக்தர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. அப்போ இந்த ஞானத்தை அடைந்தவன் நிர்குண உபாசனையினாலேயோ இல்ல சகுண உபாசனையினாலேயோ பகவான் இந்த சொல்லி கொடுத்த வழிகளை ஃபாலோ பண்ணி சகுண உபாசனை செய்து தன்னை அடைந்தவர்கள் விஷயத்துல அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் அப்படிங்கிறது அங்க பகவான் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால பகவானுக்கு இப்ப ஒரு குஷி,
என்ன குஷினா? அழகா ஆரம்பிச்சான். 13வது ஸ்லோகத்திலேருந்து 20வது ஸ்லோகம் 7 ஸ்லோகம் பகவான் வாயார ஞானிகளை புகழ்ந்துட்டான். ஞானிகளுடைய குணங்களை நம்ம தான் பகவானுடைய குணங்களை, கல்யாண குணங்களை திருப்பி 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 ராமாயணத்திலையும் பாகவதத்திலையும் திருப்பி திருப்பி பகவானுடைய குணங்களை நம்ம சொல்றோம். ஆனா பகவான் கீதையில உட்கார்ந்துட்டு ஞானிகளுடைய மகாத்மாக்களுடைய குணங்களை சொல்றான். மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு பெரியவா இந்த கீதா பாஷ்யம் ஒண்ணு பண்ணினா. அந்த கீதா பாஷ்யம் பண்ணும் பொழுது அந்த பெரியவா வந்து சங்கர பரம்பரையில வந்த பெரியவா, அந்த சன்னியாசியவா. அதனால அந்த பெரியவாள் இடத்துல போய் கேட்டா, உங்க குருநாதர் தான் ஆதிசங்கரர் தான் இதுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்காரு, நீங்க ஒரு பாஷ்யம் பண்றே அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொல்றார், நான் என் குருநாதர் சொன்ன விஷயங்களை சொல்றதுக்கோ இல்ல அதை விளக்கறதுக்கோ நான் வந்து வரல. எனக்கு இதுல நான் எடுத்துட்டு இருக்கிற விஷயம், இந்த பகவத்கீதையில சாட்சாது பகவான் ஞானிகளை எப்படி கொண்டாடுறான் அப்படிங்கிறத நான் அனுபவிக்கணுங்கிற ஆசை. பரமஹம்சர்களை, ஞானிகளை, யோகீஸ்வரர்களை, ஞானத்தோடு கூடின பக்தர்களை பகவான் எப்படி கொண்டாடுறான் அப்படிங்கிறதுக்காக தான். என்ன காரணம் அப்படின்னா, தேஷாம் ஞானி நித்திய யுக்தா ஏக பக்திர் விசிஷ்யதே பிரியோகி ஞானினோத்யர்த்தம் அகம் சஜ மம பிரியः உதாரா சர்வ ஏவைதே ஞானி துவாத்மைவ மே மதம் ஆஸ்திதः சகி யுக்தாத்மா மாமேவ அனுத்தமாம் கதிம் பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவः சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபः. இந்த பிரகரணம் 7வது அத்தியாயத்தில் சொல்றான் கிருஷ்ணன். 7வது அத்தியாயத்தில் பகவான் ஞானிகளை பற்றி இவ்வளவு சொல்றான். ஆர்த்தியான பக்தன், அர்த்தார்த்தியான பக்தன், ஜிக்ஞாசுவான பக்தனை சொல்லிவிட்டோ கண்ணன் இவ்வளவு ஸ்லோகங்கள் என்னையே நம்பினவர்கள், என்னுடைய சொரூபமாகவே ஆனவர்கள், என்னை தவிர வேறு இல்லை, அவர்களும் நானும் வெவ்வேறு இல்லை, அவர்கள் என்னையே சர்வத்திர சரணாகதி பண்ணியிருக்கிறார்கள், என்னிடத்திலேயே நிலை பெற்றிருக்கிறார்கள், என் வாசுதேவனால் இந்த உலகம் நிறைக்கப்பட்டிருக்கிறது என்று வாசுதேவகா சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. அது போன்ற ஞானி துர்லபம், துர்லபதரம், கிடைக்க மாட்டான் அப்படின்னு தன் வாயால பகவான் இந்த ஞானிகளை புகழும் பொழுது அந்த ஞானியான பக்தனுடைய குணங்களை பகவானே உட்கார்ந்துட்டு பிரவச்சனம் பண்றான். பகவானே உட்கார்ந்துட்டு அர்ஜுனனுக்கு பிரவச்சனம் பண்ணணும்னு கச்சங்கட்டின்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஞானிகளை பத்தி பேசணும், அதுக்கு தானே இந்த நாக்கு. பகவானை பத்தி பேசுறதை விட குருநாதாளை பத்தி பேசுறது அவ்வளவு ஆர்வமா இருக்கு. பகவானை பத்தி பேசுறதை விட சங்கராச்சாரியாருடைய கதையை சொல்றது ஆவலா இருக்கு. ஸ்ரீ ராமானுஜ சரித்திரம் அவ்வளவு ஊர்றது, ஆழ்வார்கள் சரித்திரம் திதிக்கிறது, நாயன்மார்கள் சரித்திரம் திதிக்கிறது, தியாகராஜ சுவாமிகள் சரித்திரம் இருக்கு. என்ன காரணம்னா பகவானே உட்கார்ந்து குணங்களை சொல்றானே. அப்ப அதனால இந்த உபன்யாசம் பண்ணினதுக்கு மெயின் ரீசனே இந்த 7 ஸ்லோகம் 13லேருந்து 20. பகவான் தன் வாய் இவ்வளவு பூர்வ பீட்டிகையும் 3 நாளா பூர்வ பீட்டிகையும் எதுக்குன்னா, இதுக்கப்புறம் பகவான் தன் வாயால பக்தி யோகம், இவர்கள்லாம் என்னோட பக்தர்கள், யோமே பக்தா சமே பிரியா பக்தாக தே அதீவ மே பிரியா. பகவான் அந்த பேர் வாங்கணும் இல்லையா? அதனால பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறான், ஞானியான பக்தர்களைத்தான் இங்க சொல்றான். பகவத்பாதாள் வியாக்கியானத்தை சங்கர பாஷ்யத்தில் சொல்லும் பொழுது, நிர்குணோபாசனை பண்ணி பிரம்ம உபாசனை பண்ணி உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் இப்பேற்பட்ட குணத்தோடு இருக்கார்கள் அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா ஸ்ரீ அண்ணா தன்னுடைய விளக்கங்கள்ல சொல்லும் பொழுது நிர்குண உபாசனையும் சகுண உபாசனையும் செய்து பக்தியினுடைய உயர்ந்த அந்த ஞான நிலையை அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்றார். இப்ப பொதுவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உயர்ந்த பக்தியுடைய ஞானவான்கள். நமக்கு நிர்குண உபாசனையா சகுண உபாசனையாங்கிற பிரச்சனை தேவையில்லை. நமக்கு இந்த கிருஷ்ணன் தான் கதி. கிருஷ்ணாத்பரம் இப்ப சொன்னேனே மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் அவர் சொன்ன ஸ்லோகம் தான். அவர் பக்கா அத்வைத்தி, ஜெகன் மித்யா, இந்த உலகமே பொய் போன்றது, இந்த உலகமே ஒண்ணு இல்லப்பா, அது மாயினால உலகம் தெரியறது அப்படின்னு சொல்லி ஜெகன் மித்யா பிரம்ம சத்தியம், பிரம்மன் தான் சத்தியம் அப்படின்னு சொல்ற அத்வைத சன்னியாசி. ஆனா அவர் சொல்றார், எல்லாம் சரிதான், ஆனால் உலகம் பொய்யா தெரியறதுன்னு வேணா சொல்லுவேனே தவிர கிருஷ்ணன் சத்தியம் பக்கா. அதனால சொல்றார், அவர் சொல்றார், வம்சீ விபூஷிதகரானே நவநீதராபாத்தே பீதாம்பராத் அருணபிம்ப பலாதரோஷ்டாத் பூர்ணேந்து சுந்தரமுகாதரவிந்த நேத்ராத் கிருஷ்ணாத் பரம். கிருஷ்ணாத் பரம், கிருஷ்ணனை விட தத்துவம் எனக்கு தெரியலங்கிறார்.
எனக்கு தெரியல, நஜானே எனக்கு தெரியல, நான் எனக்கு தெரியலங்கிறார். யாரு? மதுசூதன சரஸ் பக்காத்வை. அதனால பகவான் உட்கார்ந்து சொல்றார், அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணையேவச்சே நிர்மமோ நிரகங்காரகா சமதுக்கஹ சுகஹ க்ஷமி சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயஹ மையர்ப்பித மனோபுத்திஹி யோ மத்பக்தஹ சமே பிரியஹ. பக்தியினுடைய உயர்ந்த நிலையை அடைந்தவன், ஞானத்தினுடைய நிலையில ஞானியான பக்தன் எப்படி இருப்பான்? முதல் குணம் சொல்றார், அத்வேஷ்டா சர்வபூதானாம். உலகத்துல யாரிடத்திலையும் அவனுக்கு கோபமே கிடையாது, யாரிடத்திலையும் வெறுப்பே கிடையாது, யாரையும் அவன் நிந்தனையும் பண்ண மாட்டான். அத்வேஷ்டா சர்வபூதானாம் அப்படிங்கும் பொழுது தனக்கு அப்பேற்பட்ட அஹிதமான துன்பத்தை விளைவித்தவன் விஷயத்தில் கூட அப்படின்னு பாஷ்யம். அதனால என்னன்னா, ஹரிதாஸ்ன்னு ஒரு பெரியவர், மகாபிரபுனுடைய சிஷ்யர், அவரை கசையினால அடிக்கிறார். அவர் முஸ்லீமா பிறந்தார். எப்பொழுது நாமா சொல்லிட்டு இருக்கார் ஹரிதாஸ். ஹரிதாஸ் நாமா சொல்ற இடத்துல பெரிய பெரிய சர்ப்பங்கள்லாம் அந்த இடத்துல இருந்து விலகிறது, தோஷங்கள்லாம் விலகிறது. அவரை ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லி, அவரை கெடுக்கணும்னு சொல்லி ஒரு வேசியாஸ்திரி அனுப்புறா. அவ கூட பவித்திரமாயிடுறா. அப்பேற்பட்டவர். இவரை என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கக்கூடிய காஜின்னு சொல்லக்கூடிய அந்த முஸ்லீமுடைய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இவன் பேர்ல ஒரு கேஸ் கொடுத்துட்டான். என்ன கேஸ் கொடுத்தான் அப்படின்னா, இவன் இஸ்லாத்துக்கு எதிர்னா மாதிரி கன்வர்ஷன் பண்றான், எல்லாரையும் இஸ்லாமில் இருக்கிறவாளெல்லாம் இவன் ராமநாமா சொல்லி தன் பக்கம் இழுக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே, அப்ப இஸ்லாமியர்களுடைய ராஜ்யம் ஈஸ்ட் இந்தியா. உடனே அந்த நீதிபதியும், ஹரிதாச தெரியும் அந்த நீதிபதிக்கு, அவன் கொஞ்சம் நல்ல முஸ்லீம். அவன் உடனே கேட்டான், நீ தப்ப ஒத்துண்டு நான் இனிமே நான் ஹரிநாமம் சொல்லலேன்னு சொல்லிடுப்பா ஹரிதாஸ் அப்படின்னு சொல்றார். ஹரிதாஸ் டாக்கூர்ஜி உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன் அப்படிங்கும் பொழுது ஹரிதாஸ் சொல்றார், நான் எப்படி பொய் சொல்ல முடியும்? நானா நாமம் சொல்றேன், என்னை அறியாம என்னுடைய ஹார்ட்டை போய் துடிக்காதேன்னு சொன்னா துடிக்காம இருக்குமா? அதுபோல என்னுடைய வாக்கு எப்ப பார்த்தாலும் ஹரிநாமத்தை சொல்றது. ஒரு நாளைக்கு 3 லட்சம் சொல்லணுங்கிறது என்னுடைய வரம்பு, என்னுடைய இயல்பு. அதனால நான் பொய் சொல்ல மாட்டேன், ஆர்ஜவத்தோட சொல்றார். உடனே அப்ப காஜி சொல்றான், அப்படின்னா அவனுக்கு 100 கசையடி, 10 கசையடி 20 கசையடியிலேயே உயிர் போயிடும், குணமா போயிடுவான். நல்ல நல்ல குண்டர்களை வச்சு அடிப்பா, கசையினால அடிப்பா. அதுபோல அவனை ரோட்டுல நடத்தி அழைச்சிட்டு போய் அடிக்கிறான். அப்ப ஹரிதாஸ் சொல்லிட்டார், கிருஷ்ணனுடைய இஷ்டம் அதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதனால எனக்கு இதுல ஒன்றும் சங்கல்பம் இல்லை, கிருஷ்ணன் என்னை பார்த்துப்பான். ஏன்னா மயி சன்னியஸ்தே மத்பராஹா அனன்யேனைவ யோகேன மாம் தியாயந்த உபாச, முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால அனன்யாக சிந்தையந்தோமா. அதனால அவன் கவலையே படல. அவரை அடிக்கும் போகும்பொழுது அந்த முஸ்லீம்கள் அவ கையில கசையை வச்சுன்னு அடிக்கிறாளே, அவள்லாம் அழறா, இவரை போய் அடிக்கிறோமேன்னு, ஒரு சாதுவை துன்பப்படுத்துறோமே அப்படின்னு அழறா. அவள்லாம் கெஞ்சரா, ஹரிதாஸ் நீ தயவு செஞ்சு இது தப்புன்னு ஒத்துணுடு அப்படிங்கிறான். நான் எப்படி ஒத்து அடிப்பா நீ அடி அப்படிங்கும் பொழுது கடைசியில 10-20 அடி தாங்கி இவரால் இனிமே தாங்க முடியலன்னு உயிர் போயிடும் அப்படின்னு கீழே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கைகளை குவிச்சு மேல பிரார்த்தனை பண்றார். அத்வேஷ்டா சர்வபூதானாம்னு கீதையில பகவான் இதை சொல்றான். என்னை கசையால அடிச்ச என்ன நண்பர்களுக்கே இதனால உள்ள பாபம் வராம பகவான் காப்பாத்தட்டும், இந்த கிருபாளுவான கல்யாண குணசாகரனான கண்ணபிரான் அவர்களுக்கு கருணை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடுறார். உடனே அந்த காஜி என்ன பண்றான், அவரை தூக்கி கங்கையில போட்டு விடுறான். கங்கை அவரை ஜாக்கிரதையா இப்பேற்பட்ட ஒரு மகாத்மா கிடைச்சாரேன்னு அவரை லாடனை பண்ணி, கங்கையில மூலிகைகள் உள்ள மருந்து உள்ள நீரா இருக்கிறதுனால அவருடைய அடிகளுக்கெல்லாம் சொஸ்தம் ஏற்பட்டு பொழைச்சுட்டார். அப்புறமா மகாபிரபுனுடைய பக்தர்கள் அவரை எடுத்துன்னு வந்தா அப்படிங்கிறது சரித்திரம். அப்ப அவரிடத்துல கேட்கிறா, இது போல உங்களுக்கு கசையடி வாங்கினேளே, உங்களுக்கு அவளிடத்துல கோபம் இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது, அவள்லாம் க்ஷேமமா இருக்கணும், அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அது என்னுடைய கர்மாப்பா, என்னோட கர்மா. நான் ஒரு வித்வத் சதஸுக்கு போயிருந்தேன், அங்க பண்டிதாள்னு ஒரு 4 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தா, அவள்லாம் ராமா
கிருஷ்ணா கோவிந்தான்னு சொன்னா எப்படிடா பாபம் போகும் அப்படின்னு பகவானுடைய நாமத்தை நிந்த பண்ணி பேசினா, அவளோட போய் நான் பேசினேன். அப்ப நான் அவ சொன்னதை காதுல கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் இல்லையா, எழுந்து வராம, அந்த பகவன் நாம நிந்தைய கேட்ட பாபத்தினால நான் கஷையடி வாங்கினேன் அப்படின்னு ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமா சொல்ற ஹரிதாஸ் சொல்றார். அத்வேஷ்டா சர்வபூதானாம். நான் 3 லட்சம் நாமா சொன்னனே, கிருஷ்ணன் என்ன கை விட்டுட்டேனேன்னு புலம்பல. அத்வேஷ்டா சர்வபூதானாம். அந்த கஷையால அடிச்சவாளுக்கு கை நின்று போகட்டும்னு சொல்லல. அத்வேஷ்டா சர்வபூதா, அத்தியந்த அபகாரிகளுக்கு இடத்தில் கூட, தொந்தரவு பண்றவாளிடத்துல கூட. அது கூட காரணம் என்ன சொன்னார்னா, நான் பகவன் நாம நிந்தைய கேட்டேன், அதனால நான் கஷையடி வாங்குறேன். நாமா சொல்றதுனால என்ன பகவான் கசையடியிலேருந்து காப்பாற்றணுங்கிற ஞானி இருக்காது. ஞானிக்கு அந்த எண்ணம் கிடையாது. ஞானி தான் சொல்ற நாமாவையோ, தான் செய்யற பக்தியையோ, தான் செய்யற பிரேமையோ எதுக்கும் கிரயம் பண்ண மாட்டான். எதுக்கும் கிரயம் பண்ண மாட்டான். அதனால பகவான் அவள் இடத்துல எதை கொடுத்தா அவளை திருப்தி பண்ண முடியாது. பகவான் தன்னை கொடுத்து அவ பின்னாடி வரதை தவிர பகவானுக்கே வேற வழி இல்லை இல்லையா? அதுபோல மணவாள மாமுனிகள்ங்கிற பெரியவா, வைஷ்ணவ பெரியவா, அந்த பெரியவாளுடைய சரித்திரமும் அப்படிதான். அந்த பெரியவாளை வச்சு அவ கொளுத்தி விட்டுட்டா. அந்த பெரியவா என்னன்னா, கோவில் நிர்வாகத்தை சீர் பண்ணினா அப்படிங்கிறதுனால இந்த கோவில்ல சில பெருச்சாளிகள்லாம் இருப்பா இல்லையா, கோவில்ல சூறையாடுற பெருச்சாளிகள், வைஷ்ணவாலே அவர் மேல பொறாமையினால அவரை திருமாளிகையில வச்சு கொளுத்தி விட்டுட்டா. கொளுத்தி விட்டது அவருக்கு அது வேற விஷயம். அவருக்கு இன்னும் ஆபத்து ஏற்படலை, பெருமாள் காப்பாத்தினாருங்கிறது வேற விஷயம். அது அவருடைய வைராக்கியத்தை காட்டக்கூடிய விஷயம். அது அந்த சரித்திரம் நான் சொல்லியிருக்கேன் இந்த சீரீஸ்லயே. அந்த மணவாள மாமுனிகள் வெளியில வந்தோடனே யார் கொளுத்தினாலோ அவளை கொண்டு வந்து ராஜா மணவாள மாமுனிகள் சுவாமிகள்கிட்ட வந்து ரம்யஜா மாத்திரம்னு பேர். அது ரம்யஜா மாத்திரம் முனிம் அப்படின்னு சொல்லுவா சம்பிரதாயத்துல. அழகிய மணவாள மாமுனிகள் என்று பெயர். பெருமாள் வந்து சொல்றார், இவரை இது போல அந்த ராஜா சொல்றான், இவாளெல்லாம் நான் தண்டிக்கிறேன், இவர்கள் தான் உங்களை வச்சு கொளுத்தினா அப்படின்னு சொன்னோடனே அவர் கைகளை பூச்சுண்டு, அவள்லாம் எனக்கு பரம உபகாரி, என்ன சொல்றேன், அவளை ஒன்றும் பண்ணிடாது. நானா எப்ப பார்த்தாலும் இந்த ஊரை விட்டு கிளம்பாம இந்த கிரகம் இருக்குங்கிறதுனால தானே இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தேன். அவ இந்த பெருமாள் என்ன பண்ணினார், அவளுடைய சித்தத்துல போய் இந்த கிரகத்தை கொளுத்த சொல்லிட்டார். பெருமாளுடைய கிருப்பை இது, பெருமாளுடைய லீலை. என்ன காரணம்னா, அப்பதான் நான் 10 திவ்ய தேசம், இங்கேருந்து ஸ்ரீரங்கம் போவேன், இங்கேருந்து திருவேங்கடம் போவேன், மற்ற பெருமாள்லாம் நான் சேவிப்பேன். அதனால பெருமாள் என்ன இங்கேருந்து கலப்பணுங்கிறதுனால இந்த வீடை கொளுத்திட்டோம்னா இங்க வீடு இல்லை அப்படிங்கிற ஒரு பற்றுதல் எனக்கு போய், எனக்கு எல்லா இடமும் எனக்கு பெருமாள் இருக்காருங்கிற எண்ணம் வரணுங்கிறதுக்காக பெருமாள் பண்ணின லீலையே தவிர இந்த வைஷ்ணவாளை கோச்சிக்காதீங்கோ அப்படின்னார். இதுதான் அத்வேஷ்டா சர்வபூதானாம். ஆச்சரியம், வீட்டோட வச்சு கொளுத்திட்டா. கொஞ்சம் தப்பி இருந்துன்னா ஆள் பஸ்பமாயிருப்பார். ஆனா அவளிடத்துல அவருக்கு கொஞ்சம் கூட விரோதம் இல்லை. என்ன காரணமா, உள்ளுக்குள்ள அவருக்கு யாரிடத்துலயும் கோபம் கிடையாதுப்பா, யாரிடத்துலயும் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. யாரும் இவா தனக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிற எதிர்பார்ப்பு கிடையாது. அதனால மணவாள மாமுனிகள்ங்கிற பெரியவா எவ்வளவு பேரை சொல்லணும். அத்வேஷ்டா சர்வபூதானாம். காந்திஜி கோட்ஸே சூட் பண்ணும்போது கூட ஹே ராம் அப்படின்னார். ஜென்மலாப பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதினார். பிராணம் போற சமயத்துல கடைசியில ராமநாமம் சொன்னார் காந்திஜி. அதனால வைஷ்ணவ சம்ஹிதையில கடைசி அத்தியாயம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியினுடைய சரித்திரம் எழுதியிருக்கார் சிஷ்ய அண்ணா. என்ன காரணம்னா, பிராணம் போற சமயத்துல நாமா சொன்னாரேப்பா. அது மட்டும் இல்ல, அத்வேஷ்டா சர்வபூதானாம். அவனுக்கும் ஆபத்து வரக்கூடாது, அவன் குழந்தைகளுக்கும் ஆபத்து வந்துடக்கூடாது, என்ன சுட்டுட்டாங்கிறதுனால அவனை நீங்க வந்து இடைஞ்சல் பண்ணிடாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மயக்கமானார் காந்திஜி. அத்வேஷ்டா சர்வபூதானாம். எவ்வளவு ஆச்சரியம். இந்த மாதிரி எவ்வளவோ சரித்திரங்கள் சொல்லலாம். ஒரு தடவை பகவான் ரமணர் இதுல உட்கார்ந்துட்டு இருக்கார், தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். அவரை சின்ன பழனிசாமின்னு அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். ரமணர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு ரூம்குள்ள ஒரு ஒரு கோவில் மாதிரி, ஒரு மடம் மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவர் வெளியில சாமான்லாம் வாங்குறதுக்கு போவார். பகவான் அப்படியே உட்கார்ந்துருப்பார், கண்ணு திறந்தே தான் இருக்கும். பகவானுடைய ஒரு நிலை, சின்ன பகவான், இப்பதான் வந்து ஒரு 4-5 வருஷம் ஆன பகவானுக்கு 22-23 வயசு ஆறுது, அவ்வளவுதான். அப்படி இருக்கும் பொழுது என்னடா ஆச்சு அப்படின்னா, திருடர்கள்லாம் வந்தா. திருடர்கள் உள்ள வந்து பார்த்துட்டு, இங்க ஒருத்தன் உட்காந்துருக்காண்டா அப்படின்னா. அப்போ அவள்லாம் வந்து உள்ள வந்து பார்க்கும்பொழுது பகவான் அப்படியே உட்காந்துருக்கார், அசவே இல்லை. உடனே அவத்தன் சொன்னா,
இவன் ஒருவேளை குருடனோடா அப்படின்னா, குருடனோ அப்படிங்கும் பொழுது இன்னும் சொல்றான், ஆலம்பாலை எடுத்துன்னு வாடா, இவன் கண்ணுல புழியலாம் அப்படிங்கிறான். கண்ணுல ஆலம்பாலை புழியும் பொழுதும் இவன் கதறாம இருந்தான்னா இவன் குருடன் அர்த்தம். நல்ல பார்வை உள்ளவனா இருந்தா அவன் ஆலம்பால் புழியறேன் அப்படிங்கும் பொழுதே அவன் அலற ஆரம்பிச்சிருக்கான். பகவான் அதுக்கும் பேசாம ஓ இவன் செவிடம் போல இருக்கா அப்படின்னு அவள்லாம் பேசிக்கிறான். அதுக்குள்ள அந்த இப்ப யாரோ வர சத்தம் கேட்டோம்னா அந்த திருடர்கள்லாம் ஏதோ எடுத்துன்னு ஓடி போயிட்டார்கள். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல கூட பகவானுக்கு அவளிடத்துல கண்ணையே இது அப்ப அவள் வந்தவன் இடத்துல எனக்கு இந்த மாதிரி பேசினான் அப்படிங்கறது கூட பகவான் சொல்லல. பின்னாடி ஒரு காலகட்டத்துல தான் பகவான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நேரேட் பண்றார். அப்ப தன்னுடைய கண்ணையே ஆபத்து பண்ணிடுவாங்கிற விஷயத்துல கூட அவனிடத்துல பகவானுக்கு ஒரு துவேஷம் வரல. அதனால என்ன அர்த்தம் அப்படின்னா, அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணையே வச்சு. அது மட்டும் இல்ல, அவளிடத்துல மித்ரபாவ், அவளிடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஏற்பட்டது. மைத்ர கருணையே வச்சே, அவளிடத்துல பிரேமை ஏற்பட்டது. இது போல ஒவ்வொரு குணங்கள், மகா குணங்கள். அதனால இன்னைக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுத்து. நாளைக்கு ஒவ்வொரு குணங்களுக்கும் இது, அதாவது இதுல ஒரு குணமும் மிஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு குணங்களுக்கும் பாகவதாருடைய சரித்திரத்துல பல்வேறு பிரமாணங்கள், வைஷ்ணவத்திலையும் சரி சைவத்திலையும் சரி எல்லாம் பாகவத சரித்திரத்திலையும் சரி. அதனால கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதனால தவறாம நமக்கு இன்னைக்கு 30ன்னா 1, 2, 3 நாள், இந்த 3 நாள் நமக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியாது. அதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய இஷ்டம் என்னன்னு தெரியாது. ஆனாலும் இந்த 7 ஸ்லோகங்களை வரிக்கு வரி, அக்ஷரத்துக்கு அக்ஷரம் இதனுடைய விஷயங்களை, பெரியவா சொன்ன விஷயங்கள், பெரியவாள்கிட்ட கேட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் அடியேன் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அந்த கிருப்பை கிருஷ்ணன் கொடுத்துருக்கான். அதனால இதை நம்ம எழுந்துடக்கூடாது, இந்த பாக்கியத்தை அடியேனும் எழுந்துடக்கூடாது. அதனால எல்லாரும் நாளைக்கு 3 மணிக்கு மேற்கொண்டு மைத்ர கருணையே வச்ச, அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ர கருணையே வச்ச அப்படின்னு பகவானுடைய அந்த ஒரு, பகவானே தன் வாயினால மகான்களுடைய சரித்திரத்தை உபன்யாசம் பண்றான் அப்படிங்கிற அந்த ஒரு ஆனந்தத்தை நம்ம அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, ஹரே ராம ஹரே